வணக்கம். எப்போதும் இங்கே ஒரு நிகழ்வு நடக்கும். இன்னைக்கு 2 நிகழ்வு நடக்கப் போகிறது. நம்ம குவிகம் பதிப்பகத்திலிருந்து நமது குவிகம் நண்பர் சாய் கோவிந்தன் அவர்களுடைய போன்சாய் கதைகள் அப்படிங்கிற புத்தகமும் இன்று இப்பதான் சுட பிரசிலிருந்து வந்தது. அதையும் இப்ப வெளியிடுகிறோம். இது அவருடைய 6வது தொகுப்பு குவியத்தில் இருக்கு. நான் பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், குவியம்ங்கிற அமைப்புல எனக்கு நண்பர் மூலம் அறிமுகம் கிடைக்காம இருந்ததுன்னா இவ்வளவு புத்தகங்கள் நான் கொண்டு இருக்க மாட்டேன் அப்படின்னாரு. அது உண்மையிலே இது ஒரு பெரிய நல்ல ஒரு சேவை. அடுத்ததாக சென்ற வருடம் ஒரு நவம்பர் மாதம் வரைக்கும் ராஜம் கிருஷ்ணன் எழுத்தாளர் ஒரு குறிப்பிடத்தக்க எழுத்தாளர் தமிழக இலக்கிய உலகில். அவருக்கு 100ஆண்டு விழா ஒரு வருடமாக சிறப்பாக பல்வேறு அரங்குகளிலும் கொண்டாடப்பட்டது. நம்மளும் விடல. இன்றைக்கு ராஜம் கிருஷ்ணனுடைய வாழ்வும் பணியும் அப்படிங்கிற தலைப்புல எழுத்தாளர் ஜீவசுந்தரி அவர்கள் பேச இருக்கிறாங்க. அவங்க நிறைய கூட்டங்கள்ல ராஜம் கிருஷ்ணனை பத்தி பேசியிருக்காங்க. பேசினது மட்டும் இல்லாம அவங்களுடைய நெருக்கமா பழகின சில பிரத்யேகமான அனுபவங்களும் அவங்களுக்கு உண்டு. அதனால அவங்க ராஜம் கிருஷ்ணனை பற்றி பல அரிய தகவல்களை சொல்லக்கூடிய மிகச்சிறரில் குறிப்பிடத்தகுந்த ஒரு ஆளுமை நம்ம இன்றைக்கு நம்மளிடையே பேச இருக்கிற எழுத்தாளர் ஜீவசுந்தரி அவர்கள். அதனால அதுவும் நமக்கு ராஜகிருஷ்ணனுக்கும் நமக்கு ஒரு பெருமை தான் அவரை பற்றி இங்கு பேசுவது. முதலில் இந்த புத்தக வெளியீடு நிகழ்ச்சியை அந்த நிகழ்ச்சியை முதலில் முடித்துக் கொள்வோம். அதன் பிறகு மதிப்பிற்குரிய எழுத்தாளர் ஜீவசுந்தரி அவர்கள் நம்மிடையே உரையாடுவார். பிறகு அதுக்கு நம்ம வசதிக்கு தக்கபடி ஏதாவது கலந்துரையாடல் வேணும்னாலும் கூட அதுக்கு தக்கன அவர் உரையை முடிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. அது என்னங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். இப்போது புத்தகத்தை வெளியிடும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்வை சாய் கோவிந்தன் அவர்கள் புத்தகத்தை இது பண்ணுவாரு. ஆர்கே புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தி சதீஷ். அனைவருக்கும் வணக்கம். போன்சாய் கதைகள் என்கிற இந்த ஐசா அவர்களின் நூல் வெளியீட்டு விழா இப்பொழுது துவங்குகிறது. நூலை இப்பொழுது ரமேஷ் சதீஷ் வெளியிடுகிறார். மிக ஆச்சரியமாக நூலின் பிரதியை இங்கிருக்கிற அனைவருமே பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதனால முதல் பிரதியை அனைவருமே பெற்றுக் கொள்கிறார்கள். அதற்கு பிறகு நூலை பற்றி ஒரு சிறு அறிமுகம் சதீஷ் அவர்களும் ஆர்கே அவர்களும் பேச இருக்கிறார்கள். இப்பொழுது நூல் வெளியீடு சதீஷ் அவர்கள் வெளியிடுகிறார். கேமரா மாத்த
திருப்பியும் நம்ம எங்கும் பறந்து கிடக்கும் திருவடிவுக்கு என் வந்தனங்கள். அவையோருக்கு மாலை வணக்கங்கள். ஆன்லைனில் கூடியிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கங்கள். முதல் கண் ஐசா அவர்களுக்கு என் மனம் கனிந்த வாழ்த்துக்கள். புத்தகம் எழுதுவதை விட எண்ணுரை எழுதுவதும் அதற்கு தலைப்பு கொடுப்பதும் மிக கொடுமையான கடுமையான விஷயங்கள் என்னை பொறுத்தளவில். சாய் ஆஸ் எ ட்ரிக். எல்லா புத்தகத்திலும் அவர் சாய் அது உள்ளே கொண்டு வந்துவிடுவார். இது 7வது புத்தகம், 6வது புத்தகம். ஒவ்வொரு புத்தகத்திலும் தலைப்பு சாய் என்பது இருக்கும். முதலில் சாய்ந்த எண்ணங்கள், லேசாய் ஒரு சுமை, ஐசால கடிமட்டு தானுங்க, இப்போது போன்சாய் கதைகள், இன்னும் 2 புத்தகங்களும் இருக்கின்றன. அது கடினமான விஷயம். ஸோ சாயிடம் நான் பார்த்து வியப்பது, ஐசாவிடம் நான் பார்த்து வியப்பது, சாய் ஐசா அந்த வார்த்தை விளையாடு. ஒரு விதத்தில் நான் அதிர்ஷ்டசாலி என்று நினைக்கிறேன். சாய் என்னுடைய பணியிலும் என்னுடைய டீமில் இருந்தார். அதாவது நாங்கள் பகிர்ந்து கொள்ளாத விஷயங்களே இல்லை. உள்ளதை சொல்ல போனால் நானும் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். அதற்கு சாய் தான் மூல காரணம். ரைட். ஸோ அந்த விதத்தில் சாய் எழுத்துக்கள் எனக்கு பிடிக்கும். இந்த புத்தகம் குறிப்பாக ஒரு பக்க கதை. இதை பாருங்கள். இன்னோவேஷன் என்ன? ரைட். இட்ஸ் நாட் சிம்பிள். ஒரு பக்க கதை தான் எழுத வேண்டும். சிறுகதை, குறுகதை, குறுங்கவிதை, கவிதை கதை எதாலும் எழுதியிருக்கலாம். ஆனால் அவருடைய பெயரையும் அழகாக உள்ளே கொண்டு வந்து போன்சாய். போன்சாய் என்பது ஒரு கலை. பெரிய மரத்தை சிறியதாக செதுக்கி மரத்தின் எந்த ஒரு அதே அளவு, அதாவது சிறிது செய்வது. சோ இந்த கதையும் அழகாக கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகம் 10 ஒரு பக்க போன்சாய் கதைகள் இருக்கின்றன. 3 கதைகளும் இருக்கின்றன. வாழ்த்துக்கள் சாய். அனைவரும் படித்து மகிழ. அனைவருக்கும் வணக்கம். பெரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மணக்கோலம் பார்க்க வந்தேன், மனமானங்கிற கதை விஷயங்கள். எனக்கு நம்ம ஐசா கணேசனுக்கு பல வருடங்களாக தெரியும். அவர் வித்தியாசமான ஜானர்கள்ல முயற்சி பண்ணிருக்கார். இப்ப இங்க வந்துதான் இந்த நூலை நான் படிக்க நேர்ந்தது. அவர் இப்போ இதுக்கு முன்னாடி பேசுன சதீஷ் ஒரு விஷயத்த சொன்னாரு. எல்லாத்துலயும் சாய் சாய் சாய்ங்கிற விஷயம் டோன் வர்ற மாதிரி நூல் தலைப்பு இருக்குன்னு. ஸோ எதற்கும் சாயாத சாயை நூல்ல சேர்த்திருக்கிறாங்க. இந்த போன்சாய் கதைகளை பற்றி நான் பேச வாய்ப்பளித்தமைக்கு புரிதத்திற்கும் அனைவருக்கும் சாய் கணேஷுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதிகபட்சம் ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் தான் பேசுறதாக இருக்கேன். இங்க வந்துதான் இந்த நூலை நான் படிச்சேன். இதுல இந்த போன்சாய் பற்றி சில குறிப்பு இருக்கு. அது போன்சாய் ஜப்பானீஸ் போன்சாய், ஹைக்கூ, இது எல்லாமே அந்த ஜப்பான் பார்மட்டம், சின்ன கவிதை, சிறிய மரம், அப்படித்தான் ஜப்பானே சிறிய மனிதர்கள் தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் சாதனைகள்ல பெரிய மனிதர்கள், உருவத்தில் சிறிய. அப்படி இருக்கிற போது அந்த நூல்
காரம் ஜாஸ்தி, கடுகு சிறுத்தாலும் காரம் ஜாஸ்தி என்பது மாதிரி நான் முதல்ல ஒரு கதை படித்தேன். முதலாக வந்து அதுல வந்து ஒரு அந்த பாராட்டுரை வாழ்த்துறைக்கு நடுவுல முன்னிரையில ஒரு இது சொல்றாரு, ஒரு போன்சாய் மரம் நல்லா வளரணும்னா அதனோட கிளைகளையும் வேரையும் வெட்டி கொண்டே இருக்கணும். வேரை வெட்டினா மரம் என்ன, கிளையை வெட்டினா மரம் என்ன, ஆனா அது வளரும். அதுதான் போன்சாயோட குணம். ஸோ கிட்டத்தட்ட அதாவது வந்து நம்ம சொல்லுவோம், பாலை வந்து குறுக்க 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 அது ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாகும். குறுக்க குறுக்க அது ஆறதான் வந்து திரட்டு பால் சொல்லுவாங்க. திரட்டு பால்ல ஒரு சின்ன பிட்டு வந்து மொத்த ஒரு 1/2 லிட்டர் பாலோட இது வந்து பாலை குறுக்கி குறுக்கி திரட்டு பாலை வருமோ அந்த சுவை தான். அந்த மாதிரியான சுவை வந்து இந்த எழுத்துக்கள்ல பாக்குறேன். எனக்கு முதல்ல படிச்ச உடனே பிடிச்ச கதையே வந்து அந்த முதல் கதையான விண்வெளி பயணம் கதை. ரொம்ப அருமையான கதை. அது வந்து உண்மையாவே வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை வச்சு எழுதின கதை. அதுல வந்து இந்த உலகத்துல சிறந்த ஒருவரி கதைன்னு ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க. அதாவது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா, உலகத்தின் கடைசி மனிதன் உறங்கி கொண்டிருக்கிற போது அழைப்பு மணி ஒலித்தது அப்படின்னு வரும். அது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி கதை, ஒரே வரையில இருக்குது. அது மாதிரி இந்த விண்வெளி பயணம் அதை பற்றி சொல்லிடுறேன். விண்வெளி பயணம் போறதுக்கு வந்து நம்ம எல்லாரும் டெட்லைன் வந்து இப்போ எலெக்ஷனுக்கு வந்து 30ஆம் தேதிக்குள்ள சப்மிட் பண்ணணும்னு சொன்னாங்களா, அது மாதிரி இன்னும் பயணம் செய்ய விண்ணப்பிக்க 5 நிமிடம் மட்டுமே இருக்கிறது அப்படின்னா அதுக்குள்ளே விண்ணப்பிச்சிடறாரு. 3 பேர் செலக்ட் ஆகிறாங்க. அப்பதான் வந்து விண்வெளியில நம்ம மனிதர்களை கொண்டு போய் கடத்தி வச்சிடறாங்க. 100 பேர் பண்ணா 2-3 பேர் காணாம போயிடுறாங்க தகவலை ஒரு கேப்சூல், சின்ன கேப்சூல், டைம் கேப்சூல் சொல்லிட்டு கடைசியில வந்து அவர் வந்து பிச் பாயிண்ட் வைக்கிறாரு, நான் பூமிக்கு திரும்பி வர பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னு. அதுல வந்து என்னன்னா, அதுல அந்த கதையோட தாக்கம் முழு வீரியத்தோட இருக்கு. ஸோ இது வந்து போன்சாய் கதைக்கு மிக சிறந்த உதாரணம். இது போல ஒரு 4-5 போன்சாய் கதைகள். பிறகு குருணா 7, 9, 10 போன்சாய் கதைகள் மற்றும் பலர் வந்து ஒரு நடிகையின் கதை, ஒரு நடிகையின் டவுன் மெமரி லேன்ல போற ஒரு நடிகையின் கதை. இது வரைக்கும் நான் படிச்சேன், ரொம்ப நல்லா இருக்கு. மிக குறிப்பா சொல்லணும்னா இந்த சேனாதிபதி கதை. பொதுவாக நீங்க வந்து வரலாற்று கதையை பார்த்துக்கிட்டீங்கன்னா, கல்கியில வந்து ஆடிப்பெருக்குல வந்து வந்தியத்தேவன் குதிரையில போயிட்டு இருப்பாரு. சாண்டியிலின் மாலை நேரத்துல குதிரை கொடுப்போம். அந்த குதிரையில போகும்போது உலகம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து வரும். அது மாதிரி வந்து ஒரு ஆங்கில கதையில வந்து ஒரு துப்பாக்கியை பற்றின விவரங்கள்லாம் சொல்லிட்டு, இப்படிப்பட்ட துப்பாக்கி வந்து என் முன்னாடி நீட்டப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லாங்க. அது மாதிரி கோவிலை பற்றி அதை பத்தி எழுதி சேனாதிபதிங்கிறது கோட்டையை பற்றி ரொம்ப விவரணை பண்ணியிருக்காரு. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. மொத்தத்துல இந்த புத்தகம் வந்து ஒரு சிறிய தொகுப்பானாலும் பெரிய விஷயங்களை உள்ளடக்கிய தொகுப்பு. இது வந்து அவசியம் எல்லாரும் வாங்கி படிச்சு அவருக்கு ஆதரவும் வாழ்த்து படிச்சு அவரை விமர்சனம் பண்ணணும்னு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ. உண்மையிலே பேசுறதை வச்சு பார்த்தா இதுக்காக ஒரு பிரத்யேக நிகழ்வு நடத்தணும் போல இருக்கு. அதையும் நடத்துவோம். இப்ப நமக்கு இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியான ராஜம் கிருஷ்ணன் அவர்களை பற்றிய வாழ்வும் பணி அதை பற்றி நம்முடைய இன்று உரையாட வந்திருக்கும் எழுத்தாளர் யூ சுந்தரி அவர்களை அழைக்கிறேன். சரியா எங்களுக்கு இருந்து வரலையே. லைவா மட்டும் இன்டர்நேஷனல் குறைந்த அளவில் பார்வையாளர்கள் இருந்தாலும் ஒரு தீவிர இலக்கிய ஆர்வம் கொண்ட ஆர்வலர்களாக இருப்பதாலும் நேரலையில் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புவிகம் இலக்கிய அமைப்பை சார்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை வணக்கத்தை.
நான் பேசுவதற்கு முன்பாக நிகழ்ந்த அந்த புத்தக வெளியீடு மிக குறுகிய காலத்தில் இந்த போன்சாய் என்பதற்கான அடையாளத்தை போல மிக சுருக்கமாகவே நிகழ்ந்து முடிந்தது. அதுவும் கூட பாராட்டுக்குரிய ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். வித்தியாசமாக இருந்தது. நான் சில கதைகளை புரட்டி பார்த்தேன். மிக சிறு சிறு கதைகள் போன்சாயை போல அப்படி சொல்லலாம். நான் ஒரு பத்திரிகையாளர் அடிப்படையில், பின்னர் தான் எழுத்தாளராக உருமாறியிருப்பாள். பத்திரிகையில் எழுதும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சுயம்புலிங்கம் என்ற ஒரு எழுத்தாளர், நாட்டுப்பூக்கு சுயம்புலிங்கம். அவர் கதைகள் எழுதி அனுப்புவார். போஸ்ட் கார்ட்ல தான் கதை எழுதுவார். முதல் பக்கத்தில் கதை 1, அரை பக்கத்துல ஒரு கதை எழுதி முடிச்சுடுவார். நடுவில் ஒரு கோடு கிழிச்சிட்டு கீழ்ப்பக்கத்தில் கதை 2, பின்பக்கம் கதை 3. ஒரு போஸ்ட் கார்டில் 3 சிறுகதைகளை அவர் எழுதி அனுப்பி விடுவார். அப்புறம் அந்த முகவரி எழுதுவதற்கான இடம் என்பதால் அதை விட்டு விடுவார். இல்லை என்றால் அதிலும் கூட கதை எழுதிவிடக்கூடியவர் தான் அவர். அப்படியான, ஆனால் அவ்வளவு சிறிய கதை என்றாலும் நுட்பமாக இருக்கும் அந்த கதை பேசக்கூடிய செய்திகள் என்பது. அதனால் நாங்கள் அதை போஸ்ட் கார்ட் கதைகள் என்று சொல்லியே பழக்கப்பட்ட போது இது எனக்கு போன்சாய் என்று சொல்வது ஒரு வித்தியாசமான சொல்லாடலாக இருந்தது, அதன் வடிவத்தை போலவே. நன்றி. அடுத்து இப்போ என்னுடைய தலைப்பான ராஜம் கிருஷ்ணன். கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ராஜம் கிருஷ்ணனுக்கு 100 அந்த 100 நான் 100 விழா ஆரம்பித்ததிலிருந்து 100 ஆரம்பித்த தினத்தன்று தமிழ் ஹிந்து செய்தித்தாளின் நடுப்பக்கத்தில் என்னுடைய கட்டுரை வெளியானது ராஜம் கிருஷ்ணனை பற்றி. அதே பக்கத்தில் கீழ்ப்பகுதியிலும் ஒரு கட்டுரை வெளிவரும், அதுவும் ராஜம் கிருஷ்ணனை பற்றிய கட்டுரை. பேராசிரியர் பேராசிரியர் பாரதி அவர்கள் அந்த கட்டுரையை எழுதியிருந்தார்கள். ஆக 2 பெண்கள், ஒரு பெண் எழுத்தாளரின் 100க்காக ஒரு துவக்கி வைத்தோம் அந்த கட்டுரையோடு உண்டு. கடந்த ஆண்டில் மட்டும் நான் 5 கூட்டங்கள் ராஜம் கிருஷ்ணனை பற்றி பேசியிருக்கிறேன், கருத்தரங்குகள். அதில் பன்னாட்டு கருத்தரங்கு 1. இப்போது இது 6வது கூட்டம். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக, எனக்கு சலிக்கவே இல்லை அவரை பற்றி பேசுவதற்கு. கடந்த ஆண்டு அதோடு இல்லாமல் கடந்த மே மாதத்துக்கு முன்னதாகவே அவருடைய ராஜம் கிருஷ்ணன் போராளி ராஜம் கிருஷ்ணன் களத்திலும் வாழ்விலும் என்ற ஒரு சிறு நூலை எழுதியும் நான் வெளியிட்டேன். அதில் என்னுடைய அனுபவங்கள், அந்த நூல் எதற்காக எழுதப்பட்டது, அதற்கான என்ன தேவை இருந்தது என்பதையெல்லாம் அந்த நூலில் நான் குறிப்பிட்டிருந்தேன். அது மொத்தமுமே ஒரு ரீடரை போல ஒரு சுருங்க சொல்லி வாசகர்களை பரவலாக அது சென்றடையும் போது அவரை வாசிக்க வேண்டும் தேடி என்று. ஆனால் அந்த நூல் வந்த பிறகு நிறைய பேர் ராஜம் கிருஷ்ணன் நூல்களை தேடி வாசித்தார்கள் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக நான் அதை உணர்ந்து. எனக்கு இன்னொரு வருத்தமும் உண்டு. பெண்கள் தான் அதிகம் வாசிக்கிறார்கள் ராஜம் கிருஷ்ணனின் எழுத்துக்களை, ஆண்கள் பெரிதாக வாசிக்கவில்லை என்ற ஒரு வருத்தமும் எனக்கு உண்டு. ஏனென்றால் பொதுவாக பெண்கள் எழுதக்கூடிய கதைகள், நாவல்கள் என்றால் என்ன எழுதிவிடப் போகிறார்கள் பெரிதாக என்ற சிந்தனையும் கூட பரவலாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் வீடு, குடும்பம், குடும்பத்தில் நிகழக்கூடிய சண்டைகள், சச்சரவுகள், பூசல்கள். இதை தாண்டி வெளியுலகம் என்று பெரிதாக இருக்காது. ராஜம் கிருஷ்ணனை போன்ற அந்த தலைமுறை சார்ந்த பெண்களுக்கு அப்படி என்ற பார்வை இங்கு பரவலாக உண்டு. அதனாலேயே பெண் எழுத்துக்களை பரவலாக வாசிக்கவில்லை என்ற பேச்சுகளும் உண்டு. ஆனால் அதையெல்லாம் கடந்து ராஜம் கிருஷ்ணனுடைய எழுத்துக்களை நாம் 2ஆக பிரித்துக் கொள்ளலாம். ஆரம்ப காலத்தில் அவர் எழுதிய எழுத்துக்கள் என்பவை ஒரு வகை. அதன் பிறகு 70களுக்கு பிறகு அவர் எழுதிய எழுத்துகளில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தது. அந்த மாற்றங்களுக்கு காரணம் என்னவென்றால் அவர் ஒரு பொது உடைமை இயக்கம் சார்ந்த பெண்கள் அமைப்பில் அவர் இயங்கினார். அப்போ பொது உடைமை சார்ந்த ஒரு இயக்கத்துக்குள் வரும்போது அவருடைய பார்வை இன்னும் விரிவடைந்தது. ஏனென்றால் அந்த இயக்கம் அவரை பெருமைப்படுத்தியது. அவர் முதலில் வரமாட்டேன் என்றுதான் மறுத்தார். எனக்கும் பொது உடைமை இயக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் அந்த இயக்கத்தில் இணைந்து பணியாற்ற விரும்பவில்லை என்று அவர் மறுத்து விட்டார். ஆனாலும் கூட அவரை அழைத்தவர் அருணா அசப் அலி. ஏனென்றால் அவர் அகில இந்திய தலைவர், அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், காங்கிரசின் வீரராகத்தான் அவரை கொண்டாடப்படுவார். ஆனால் அவர் அந்த காங்கிரசுக்குள் கம்யூனிஸ்டுகளும் இருந்தார்கள்.
என்று காங்கிரஸ்காரர்கள் என்ற போர்வையில், ஏனென்றால் அவர்கள் எல்லாம் தேடப்படக்கூடியவர்களாக இருந்ததால் அவர்கள் அவ்வாறு செயல்பட்டார்கள். அப்படித்தான் தலைமறைவு போராளியாக அருணா அசஃப் அலி இருந்து செயல்பட்டவர் என்பது ஒரு முக்கியமான செய்தி. அதனால் அவர் அழைத்ததின் பேரில், அவர் மீது உள்ள மதிப்பின் பேரில் அவர் இந்த அமைப்பில் இணைந்து பணியாற்றினார். அவருக்கு அந்த அமைப்பு அவருக்கு நிறைய செய்தது. அவரை ஒன்றிணைந்த சோவியத் ரஷ்யாவுக்கு அவரை அனுப்பி வைத்தது. 2 முறை சோவியத் ரஷ்யாவுக்கு போய் வந்தார். அவருடைய வளைக்கரம் நாவலுக்கு நேரு விருது கிடைத்தது. அந்த நேரு விருது சோவியத் யூனியன் வழங்கிய விருது, அது நேரு பெயரு. அந்த விருதை பெற்றுக் கொள்வதற்காக அவர் சோவியத் யூனியனுக்கு சென்று வந்தார். அதன் பிறகும் மறுபடியும் ஒரு முறை சென்று வந்தார் எழுத்தாளராக. இப்படி அவருக்கு உலகளாவிய ஒரு பரவலான பெயரும் புகழும் கிடைத்தது. அது இல்லாமல் செக் நாட்டில் நடைபெற்ற ஒரு பெண்கள் மாநாட்டுக்கு இங்கு இந்தியாவில் இருந்து பிரதிநிதியாக 3 பெண்களை இந்த அமைப்பு அனுப்பியது. அந்த 3 பெண்களில் ஒருவர் ராஜம். அப்ப அதை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதனால நான் போறதா, நான் என்ன பேச முடியும், எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு. அப்ப எல்லாரும் சொன்னது என்னன்னா, இல்ல, உலக நாடுகள் பூரா இருந்த நிறைய பிரதிநிதிகளாக பெண்கள் பங்கேற்கிறார்கள், உங்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு பெரிதாக இருக்காது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனாலும் அவங்க குறிப்புகள், பேசுவதற்கான தரவுகள் எல்லாம் அவர் சேகரித்து கொண்டுதான் அவர் சென்றார். இதை அருணா அசஃப் அலியிடம் சொல்லும் போது, உனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்காது என்று யார் சொன்னது, அப்படியெல்லாம் இல்லை, நீ பேசுவாய் அப்படின்னு சொல்லி அவங்க ஊக்கப்படுத்தி அவங்க பேசுறதுக்கான ஏற்பாடுகளும் அருணா அசஃப் அலி அனுப்பியிருக்கிறார் என்றதாலேயே அவருக்கு நிறைய மதிப்பும் மரியாதையும் கொடுக்கப்பட்டதாகவும் எல்லாம் அவர் ராஜகிருஷ்ணனை எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு மதிப்புமிக்க நபராக அவர் இருந்தார். அதனால் அந்த இயக்கத்துக்குள் வந்த பிறகு அவருடைய எழுத்து வேறு மாதிரியாக மாறியது. பெண்கள், குடும்பம் என்ற இருந்த எழுத்தை தொழிற்சங்கம், தொழிலாளர்கள், பொது உடைமை, இவை பற்றி எல்லாம் நிறைய எழுதினார்கள். தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருக்கின்றன என்பதையெல்லாம் மிக விரிவாக எழுதியிருக்கிறார். நீங்க நிறைய ராஜகிருஷ்ணனுடைய நாவல்கள் படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த அவங்கள பத்தி பேசணும் அப்படிங்கறது கூட நீங்க என்ன அழைச்சிருக்கிறதா நான் நினைச்சுக்கிறேன். அவங்களுடைய நாவல்கள்ல, ஆரம்ப கால நாவல்கள்ல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா, பெண் குரல் என்று ஒரு நாவல், அவங்க 47லேயே ஒரு நாவல் எழுதினார். அந்த நாவலுடைய பேசு பொருள் என்னவாக இருந்தது அப்படின்னா, சுதந்திரம் பெறுவதற்கு முன்னதாகவே எழுதிய நாவல் வரதட்சணையின் கொடுமையை பேசியது அந்த நாவல். ஏனென்றால் அப்போதெல்லாம் வரதட்சணைங்கிறது மிக மோசமான ஒரு செயலாக பார்க்கப்பட்டது. இப்பவும் அப்படித்தான் இருக்கு, அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. சட்டமெல்லாம் இருக்கு, பெண்களுக்கு ஆதரவான சட்டங்கள் என்பவை எப்போதுமே முகத்தில் அறைபவையாகத்தான் இருக்கும் என்பதை இங்கு நடைமுறை நமக்கு சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதும் உண்மை. அப்படித்தான் இந்த வரதட்சணை தடை சட்டம் என்பதும் உண்டு. ஆனா யாரு இங்க வாங்கல, யாரு இங்க கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வரத்தானே செய்யும். எல்லோரும் வாங்குறாங்க ஏதோ ஒரு பேர்ல, எல்லோரும் கொடுக்குறாங்க ஏதோ ஒரு பேர்ல. தங்கள் மகளுக்கு கொடுக்கிறோம் என்ற பெயரில் அது அவர்களாக கொடுப்பது என்பது மாறி அடித்து பிடுங்குவது வலிய என்பதாக மாறி இருப்பதுதான் இங்கு சர்ச்சைக்குள்ள விஷயமாக மாறுகிறது. இந்த வரதட்சணை கொடுமையை பற்றி 1940களிலிருந்து திரைப்படங்கள் பேச ஆரம்பித்துட்டன. நிறைய திரைப்படங்களில் அது பேசுபொருளாக இருந்திருக்கிறது. அதனால் இதனுடைய தாக்கங்கள், சமூகத்தில் இருந்த தாக்கங்கள் எல்லாம் சேர்ந்துதான் ராஜகிருஷ்ணன் அப்படி ஒரு நாவலை எழுதுகிறார். அந்த நாவலில் வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்பது அந்த பெண்ணினுடைய உறுதி. ஆனால் அந்த உறுதிப்பாட்டை மீறி அவருக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. ஆனால் அந்த திருமணம் வாழ்க்கை என்பது நீடிக்கவில்லை. ஒரு வீட்டை விட்டு வெளிவருகிறார். 2 பெண்கள், ஒருவர் திருமணமே வேண்டாம் என்கிறார். இந்த வரதட்சணையால் கொடுத்துதான் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஏதும் அப்படி ஒரு திருமண வாழ்க்கை அவசியம் இல்லை என்று ஒரு பெண் திருமணத்தை புறக்கணிக்கிறார். மற்றொரு பெண்ணோ திருமணம் செய்து கொண்டு இந்த திருமணத்தை விட்டு வெளியேறுகிறார். இப்படி 2 பெண்களை 47க்கு முன் தன்னுடைய நாவலில் படைத்திருக்கிறார். அப்படியெல்லாம் எழுதுவதற்கு மிகுந்த துணிச்சல் வேண்டும். அப்படியெல்லாம் யாரும் அப்போது எழுதவில்லை. பெண்கள் நிறைய எழுதினார்கள் தான் உண்மை. பெரும்பாலுமே மற்றவர்கள் சமூகத்தில் எல்லோரும் என்ன சொன்னார்களோ அப்படித்தான், வீட்டுக்குள் என்ன நிகழ்ந்ததோ என்ன அவங்களுக்கு தெரியாது, என்ன நடக்குதோ அக்கம் பக்கத்துல பாக்குறது. உண்மையிலே தன் வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களை எல்லாம் கூட எழுதியிருக்கிறாங்க. நீங்க வைமு கோதை நாயகி எழுதிய உருவாக்கிய நடத்திய ஜெகன்மோகினி,
பத்திரிகை. அந்த ஜெகன்மோகினி பத்திரிகையில் வாயிலாக ஒரு 150 பெண்களை அவர் எழுத வைத்திருக்கிறார். அப்போது எல்லோருக்குமே நாவல் எழுதுவது, சிறுகதை எழுதுவதெல்லாம் ஒரு பயிற்சி மாதிரி இருந்தது. எல்லா பெண்களும் எழுதினார்கள் பெரும்பாலும் வந்து. அப்படி எழுதும் போது அந்த ஜெகன்மோகினி சக்கப்போடு போட்டுச்சு அந்த பத்திரிகை வந்து. நிறைய விற்பனை ஆச்சு வந்து அவங்க இந்த மாதிரி பெண்களை எழுத வச்சிருக்கிறாங்கன்னு. அதுலயே அந்த பத்திரிகையிலே நந்தவனம் அப்படின்னு ஒரு தனி பகுதி, அதுல இன்னும் கூட. ஆனால் ஒரு பெண்கள் பத்திரிகை என்றால் அதனுடைய அடையாளம் என்னவாக இருக்கிறது இப்போது? சமையல், கோலம் போடுது, அப்புறம் வீட்டு குறிப்புகள், குழந்தை வளர்ப்பு, தையல், பின்னல், இதெல்லாம் பெண்களுக்கு எதெல்லாம் ஒதுக்கப்பட்ட விஷயங்களோ இவை எல்லாமே பெண்கள் பத்திரிகையில் இடம்பெறும். ஆனால் இந்த பெண்களுக்காக நடத்தப்பட்ட ஜெகன்மோகினி பத்திரிகையில் இந்த விஷயம் எதுவுமே கிடையாது. இல்லாமலே அப்போது ஒரு பெண் வந்து இந்த பத்திரிகையை வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிறார் என்பது ஒரு மிகச் சிறப்பான ஒரு விஷயமாகவும் நான் பார்க்க வேண்டும். அப்ப இதையெல்லாம் படிச்சுதான் பெண்கள் வந்து சிறுகதை எழுதியிருக்காங்க. நிறைய சிறுகதை எழுத ஊக்குவிச்சிருக்காங்க. அதனால பெண்கள் நிறைய எழுதினாங்க. அப்போ வழக்கம் போல பெண்கள் நிறைய எழுதுறாங்கன்னா ஒரு பேச்சு கிளம்பும்ல, உண்மையிலேயே பொம்மநாட்டிக்கு தான் எழுதுறாங்களா இதெல்லாம், இல்ல பொம்மநாட்டி பேர்ல வேற யாராவது எழுதுறாங்களா ஆண்கள் அப்படின்னு ஒரு பேச்செல்லாம் மெல்லமா கசிய ஆரம்பிச்சுது. உடனே வைமுகோதை நாய்க்கு ஆஹா இப்படியெல்லாம் பேச்சு கிளம்பிடுச்சு, இதை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையில ஒரு அறிவிப்பு போட்டாங்க. என்னுடைய பத்திரிகையில் எழுதக்கூடிய சகோதரிகள் எல்லோரும் தங்கள் புகைப்படங்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரு அறிவிப்பு. நிறைய பேர் கடிதம் எழுதியிருந்தாங்க. சில பேர் புகைப்படங்களை அனுப்பியிருந்தாங்க. சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இது என்ன நீங்க புகைப்படத்தெல்லாம் அனுப்ப சொல்லி எங்களை காமிச்சு கொடுத்துருவீங்க போல இருக்கே, நாங்க குடும்பத்துக்கு தெரியாம எழுதிக்கிட்டு இருக்கோம். எங்க மாமனார் என்ன அப்பெல்லாம் கூட்டு குடும்பம், மாமனார், மாமியார், கொழுந்தனார், இப்படி எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அப்போ ரகசியமாக உட்கார்ந்து பெண்களுக்கு நேரம் இருந்திருக்கிறது கதை எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து. இது இப்போ மட்டும் இல்ல, பிற்காலத்தில் கூட சில எழுத்தாளர்கள் இன்றைக்கு பாப்புலர் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து ஒரு எழுத்தாளர், இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் எழுத்தாளர், ஒரு பிரபலமான கவிஞரும் கூட. பின்னாளில் அவர் வந்து நாவல்களும் எழுதியிருக்கிறார். ஒரு அரசியல்வாதியாகவும் அவர் மாறி இருக்கிறார். அவர் ஆரம்பத்தில் எழுத ஆரம்பித்தது கவிதை என்றால் கழிவறையில் உட்கார்ந்துதான் கவிதை எழுதினார். இது ரொம்ப வருஷத்துக்குலாம் முன்னாடி இல்லை, 1970, 80களில் இது நடந்தது. அப்ப பெண்களுக்கு கட்டுப்பாடு இருக்கு. பத்திரிகைகள் படிப்பதற்கும் எழுதுவதற்குமான கட்டுப்பாடுகள் இருந்தது என்பதைத்தான் அவையெல்லாம் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. அப்படி வந்து எழுதினவங்க எல்லாம் இருக்காங்க. கவிதை எழுதினால் கையை உடைப்பேன் என்று சொன்னவர்களும் உண்டு. அதே போல் கவிதை எழுதியதற்காக கையை உண்மையிலேயே முறித்தவர்கள் கணவன்மார்களும் உண்டு. இங்கு பெண் எழுத்து என்பதன் வரலாற்றை நாம் ஆய்வு செய்தோம் என்றால் இப்படியான அவலங்கள் நிறைய இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த வைமுகோதை நாயகி விடுத்த அறிவிப்பை கேட்டு பெண்கள் கொஞ்சம் பதறி போய்தான் அப்படி சொன்னார்கள். சில பேர் புகைப்படங்களை அனுப்பினார்கள். அப்படி என்றால் அதை மீறியும் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டன. பெரும்பாலும் அந்த புகைப்படங்களில் மடிசார் அணிந்த பெண்கள் தான் அதிகமாக இருந்தார். ஏனென்றால் எழுதக்கூடியவர்களாக, கல்வி கற்றவர்களாக அவர்கள் தான் இருந்தார்கள் அன்றைக்கு. ஏனென்றால் அப்போ பெண் கல்வியின் வரலாறும் என்ன என்பதை நாம் வந்து ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. பெண்களில் யாரெல்லாம் கல்வி கற்றார்கள் அப்படின்னு பார்த்தா, பிராமண சமூகத்தை சார்ந்த பெண்கள், கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்த பெண்கள், என்ன கிறிஸ்தவ அமைப்புகள் அவர்களுக்கு கல்வி கொடுத்தது. அதனால் அவர்கள் படித்தார்கள், எழுதினார்கள். மற்றொரு பிரிவு யாருக்குமே அறிந்து கொள்ளாத ஒரு விஷயம் ஒன்றான தேவதாசி பெண்கள். தேவதாசி சமூகத்தின் பெண்கள் எழுத படிக்க கற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு வீட்டிலேயே யாராவது ஒரு ஆசிரியர் வந்து அவருக்கு எழுத படிக்க, குறிப்பாக ஆங்கிலம் சொல்லிக் கொடுப்பவர்களாக, ஆங்கிலோ இந்திய பெண்களை கொண்டு கல்வி கற்பிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க தில்லானா மோகனாம்பாள் படத்துல கூட ஒரு காட்சி வரும். ஒரு தந்தி வரும். தந்தி வந்ததும் பதறி போவாங்க அம்மா வந்து, இருமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இன்னும் சொல்ல, இதுக்குதானா உனக்கு வந்து நான் வந்து பாத்திச்சி வச்சு உனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு ஒரு வசனம். அந்த சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கு கல்வி கற்பிக்கப்பட்டிருக்கு. இவர்களை தவிர பிற சமூகத்து பெண்கள் கல்விக்கு நீண்ட காலம் ஆயிற்று. அப்ப பெண் கல்வியின் வரலாறு என்ன அப்படிங்கிறது உள்ள போனோம்னாக்கா இந்த கதைகள்லாம் கிடைக்கும். இதையே நான் சொல்ல வர்றேன் அப்படின்னாக்கா, வைமுகோதை நாயகியினுடைய எழுத்து பல பெண்களை எழுத வைத்தது.
அவருடைய பத்திரிகை அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு விஷயம் அதுல ஒரு ஒற்றுமை இருக்கு. முதலில் நாவல் எழுதிய பெண் வைமு கோதை நாயகி. பிற்காலத்தில் ராஜம் கிருஷ்ணன் நிறைய நாவல்கள் எழுதியிருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட நாவல்களை எழுதியிருக்கிறார். சிறுகதைகள் நிறைய எழுதி, எல்லோரையும் போல சிறுகதையில் தான் அவரும் எழுத ஆரம்பித்தார். சிறுகதை எழுதி பரிசுகளும் பெற்றிருக்கிறார். அவர் சிறுகதை உலகளாவிய அளவில் பரிசு பெற்ற சிறுகதைகள் எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். ராஜம் கிருஷ்ணனுக்கு ஒரு வருத்தம் உண்டு. எல்லோரையும் போல நானும் தான் சிறுகதையில் எழுத ஆரம்பிச்சேன். என்னை யாருமே சிறுகதை எழுத்தாளர்னு சொல்றது இல்லை, குறிப்பிடுறது இல்லை, என்ன நாவல் ஆசிரியராக தான் குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. நான் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்ட குழு உறுப்பினர், தமிழ் பாட. அப்போ பாடத்திட்டத்துல நிறைய சிறுகதைகள், நான் ஃபிக்ஷன் என்னெல்லாம் சேர்க்கலாம். ஏன்னா வழக்கமா என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன மாதிரியான பாடங்கள் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாங்க பார்க்கும்போது நவீன மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்னு வரும்போது இதுல கடைசியா வர்ற கவிஞர் யாருன்னு பார்த்தாக்கா 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வைரமுத்து தான். ஆனால் வைரமுத்துக்கு பிறகு 3 தலைமுறை கவிஞர்கள் வந்து விட்டார்கள். நிறைய நல்ல கவிஞர்கள் இருக்கிறார்கள், ஆண் கவிஞர்கள் இருக்கிறாங்க, பெண்கள் நிறைய எழுத வந்திருக்கிறார்கள், பெண் கவிஞர்கள் இருக்கிறார்கள். அது எதுவுமே பாடத்திட்டத்துல சேர்க்கப்படலை. அப்ப அதெல்லாம் பத்தி விவாதித்து இதையெல்லாம் சேர்க்க வேண்டும். ராஜகிருஷ்ணனுடைய நாவல்கள் தான் பாடத்திட்டத்துல வைக்கப்படுது, ராஜகிருஷ்ணனுடைய சிறுகதைகளை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நான் சிறுகதைகளை எல்லாம் சேர்த்தேன். அப்போ அவங்க சொன்ன மாதிரி அவங்களை யாருமே சிறுகதை எழுத்தாளரா குறிப்பிடுறதில்ல. இப்போ இந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் சிறுகதைகளின் தடங்கள் தமிழ்ச்செல்வன் தொகுத்த ஒரு நூல். அவர் மிகப்பெரிய ஆய்வு. ஒரு 50 ஆண்டுகளில் சிறுகதைகள் என்பதைத்தான் அவர் ஆய்வு செய்து எழுதி அது சாகித்ய அகாடமி அவார்டும் கிடைச்சிருக்கு. அதுல பெண் கதைகள் சிறுகதைகள்னு ஒரு சாப்டர். அந்த சாப்டர் இந்த புத்தகம் ஒரு 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதுல பெண் சிறுகதைகள்ங்கிற பகுதியில 3 பகுப்பா பிரிச்சிருக்கு. ஆரம்பகால சிறுகதைகள்னு வரும்போது அதுல அனுத்தமாவனுடைய கதை சேர்க்கப்பட்டிருக்கிறது, மூவலூர் ராமாமிர்தத்தின் கதை சேர்க்கப்பட்டிருக்கிறது, வைமு கோதை நாய், இப்படி எல்லாமே அம்பை வரைக்கும் வருது, 70கள் வரைக்கும் ஆனா ராஜகிருஷ்ணனுடைய சிறுகதை ஒண்ணு கூட அதுல இல்லை. அப்ப எனக்கு உண்மையிலே வருத்தமா இருந்துச்சு. அதனால நான் ராஜகிருஷ்ணனை பற்றிய நூல் கடந்த ஆண்டு எழுதி வெளியிட்ட போது அதுல அந்த சாப்டரை நான் இப்ப பேசிக்கொண்டிருக்கிற தகவல்களை அதில் குறிப்பிட்டு அதை சொன்ன பெண்ணியவாதியாகவும் அறியப்படும் எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் ஏன் தன்னுடைய சிறுகதை தொகும் இந்த ஆய்வு நூலில் ராஜகிருஷ்ணனின் சிறுகதைகளை சேர்க்கவில்லை. அவரும் ஆரம்பகால் அனுத்தமா 2022ஆம் ஆண்டு பிறந்தவர், ராஜகிருஷ்ணன் 2025ஆம் ஆண்டு பிறந்தவர். 2 பேருக்கும் 3 ஆண்டுகள் தான் இடைவெளி. அனுத்தமா கூட 44ஆம் ஆண்டிலிருந்து தான் எழுத ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் அவருக்கு முன்னதாகவே சிறுகதைகளை தன்னுடைய 16 வயதிலிருந்து ராஜகிருஷ்ணன் எழுதி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் யாருடைய சிறுகதையை சேர்க்க வேண்டும்? அனுத்தமாவின் கதை இதில் இடம்பெறும் போது ராஜகிருஷ்ணனின் கதையும் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? அப்ப அது புறக்கணிப்பாக எனக்கு தோன்றியது. அதனால நான் அதை குறிப்பிட்டு நான் எழுதினேன். அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டார். ஒரு அண்ணான் தான் நான் கூப்பிடுவேன். அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டார், இப்படி விமர்சனம் எழுதிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தொகுப்புல சேர்க்கலான்னு இருந்தேன் அப்படின்னு ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக சொன்னார். ஆனா அடுத்த தொகுப்புல எழுதி அது பிரயோஜனம் இல்லை. முதல் 50 ஆண்டுகளில் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அதனால கொஞ்சம் அழுத்தமா அதை வச்சிருக்கேன். இப்போ நாவல்கள் அப்படின்னு வந்தாக்கா நான் முதல்ல சொன்ன அந்த நாவல் தவிர்த்து அவங்க முதலில் பரிசு பெற்ற ஒரு நாவல் அப்படின்னு சொன்னாக்கா பெண் குரல் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் எழுதினாங்க. 1950களில் வெளியான ஒரு நாவல். அது அந்த நாவலுக்கு அவங்களுக்கு பரிசு கலைமகள்ல தான் அவங்க தொடர்ந்து எழுதியிருக்காங்க. அப்போல்லாம் நாவல்னு சொன்னாக்கா தொடர்கதைன்னு சொன்னாக்கா இப்படி எதுவும் வாரம் எழுதி அனுப்புவாங்க, காத்திருப்பாங்க. நாங்க பத்திரிகைலாம் தொடர் வருது அப்படின்னா காத்திருப்போம். அந்த குறிப்பிட்ட நாள்ல வரலன்னா ஒரு பதற்றம் வந்துடும் நமக்கு, ஐயோ வரலையே என்ன அப்படிங்கிற மாதிரி ஆனா ராஜகிருஷ்ணன் எழுதிய காலத்துல அவங்க என்ன செய்வாங்கன்னா முழுசா நாவல் எழுதி கையில கொடுத்துருவாங்க. நீ பிரிச்சு போட்டுக்கோ சாப்டரா அப்படின்னு சொல்லி, தன்னை சாப்டர் இவ்வளவுதான், நீ எப்படி வேணாலும் போட்டுக்கோ. ஏன்னா அப்பெல்லாம் மாத நாவல் தான் தலைமகள் அதனால கீவா ஜெகநாதன் ஆசிரியராக இருந்திருக்கிறார். இவங்களோட எழுத்து அவரை ஈர்த்ததுனாலே அவங்கள வளர்த்து விட்டதில் அவருக்கு மிகப்பெரிய
பங்கு இருக்கிறது. அதை ராஜன் கிருஷ்ணனை குறிப்பிட்டிருக்கிறார் வந்து. வாகீச கலாநிதி கீவாஜா என்னுடைய எழுத்தை பரிமளிக்க செய்தவர்களில் முக்கியமானவர் அப்படின்னு அவங்க வந்து குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. அப்படியான எழுத்துக்கள் அவருடையது. அந்த பெண் குரல்ங்கிற நாவல் வந்து எப்ப வந்துச்சோ அதுல இருந்துதான் அதுவரை பெண்ணெழுத்தாக இருந்தது ஒரு பெண்ணிய எழுத்தாக உருமாறுகிறது. ஏன் அதை பெண்ணிய எழுத்து என்று சொல்கிறோம் என்றால், பெண்களின் உரிமைகள் எங்கெல்லாம் மறுக்கப்படுகிறதோ அதற்காக குரல் எழுப்பும் போது அது பெண்ணிய எழுத்தாக உருக்கொள்கிறது. அதனால் அது பெண்ணிய நாவல் ஆக மாறுகிறது. ஏன் அதை எங்களைப் போல பெண்ணியவாதிகளோ இல்ல பெண் எழுத்தாளர்களோ குறிப்பிடுகிறோம் என்றால், தன்னுடைய உரிமையை பற்றி அந்த நாவல் பேசுகிறது. அதாவது மறுக்கப்பட்ட ஒரு தாம்பத்திய உரிமையை பற்றி அது பேசுகிறது அந்த நாவல். அது அந்த காலகட்டத்தில் பெண்கள் பேசக்கூடாத ஒரு விஷயமாக இருந்தது. தன்னுடைய தாம்பத்திய உறவை பற்றி ஒரு பெண் பேசுவதா? ஆண் எழுதலாம், என்ன வேணா பெண்ணை பத்தி எழுதலாம், என்ன வேணா எழுதலாம். ஆனா ஒரு பெண் எழுதும் போது அது சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய கட்டுடைப்பு அப்படின்னு கூட அதை சொல்லலாம். அப்படியாக சமூகத்தால் பார்க்கப்பட்டது. ஆனால் அதனாலேதான் அது முதல் பெண்ணிய நாவல் என்று சொல்லப்படுகிறது. அப்படியான ஒரு நாவல் அது. இப்படி நம்ம வரிசையா வந்துட்டே இருந்தோம்னா 70கள்ல தான் முதல்ல அவங்களுடைய வேருக்கு நீர் நாவல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளரும் வந்து அவங்க ராஜம் கிருஷ்ணன் தான். வந்து இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. வந்து இவங்க வந்து ஒரு ஆசிரியர், இவங்க தகப்பனார் வந்து ஒரு ஆசிரியர். முசிறியில அவங்க பிறந்தாங்க, திருச்சி பக்கத்துல. அவங்க ஆசிரியரா இருந்த பள்ளிக்கூடத்துல தான் இவங்க படிச்சாங்க. நீங்க 1930களில் ஒரு பெண் குழந்தை படிக்கிறது எப்படி இருக்கும், எவ்வளவு பெண் குழந்தைகள் கல்வி கற்க அனுப்பப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவரே ஆசிரியராக இருந்ததுனால் அவங்க அந்த பள்ளிக்கூடத்துல போய் படிக்க முடிஞ்சது. வந்து அப்ப அந்த பள்ளிக்கூடத்துல அவங்கள தவிர இன்னொரு மாணவி படிச்சிருக்காங்க. இவங்களை விட 2 3 வயசு கூட பெரியவங்க, கொஞ்சம் பெரிய கிளாஸ்ல படிச்சிருக்கிறாங்க. அதனால ஒரு பள்ளிக்கூடத்திலேயே 2 பெண் மாணவிகள் தான் படிக்கிறாங்கன்னா வேற வழியே இல்லை, 2 பேரும் நட்பா தான் இருந்தாகணும். ஏன்னா வேற பேசுறதுக்கு கூட ஆள் கிடையாது. அப்ப வந்து அவங்க 2 பேரும் ரொம்ப நட்பா இருந்திருக்கிறாங்க. அந்த பெண் தொடர்ந்து படிச்சாங்க. இந்த பெண்ணுக்கு வந்து 8ஆம் வகுப்பு படிக்கும் போது திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. ராஜகிருஷ்ணன் படிக்கணுங்கிற ஆர்வம் இருந்துச்சு. ஆனா அவங்க வீட்டுல அந்த வருத்தமும் அவங்களுக்கு இருந்துச்சு நிறைய. தன்னுடைய சகோதரர்களை எல்லாம் படிக்க வைக்கிறாங்களே, அண்ணனை படிக்க வைக்கிறாங்க, தம்பியை படிக்க வைக்கிறாங்க, எல்லாரும் மிகப்பெரிய படிப்பு படிக்க வைக்கிறாங்க, நம்மளையும் படிக்க வைக்கல அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாம் அவங்க எழுப்பியிருக்காங்க. பொட்ட பிள்ளைக்கு உள்ள போதும் படிப்பு அப்படிங்கிறதா எல்லா வீட்லயும் இருந்த மாதிரியான அவங்க வீட்லயும் கிடைக்கிற பதிலாகி இருக்கு. அதனால அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். அப்பவே அவங்க கதையெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதுல எல்லாம் ஆர்வம் இருந்திருக்கு. ஏன்னா இந்த கலைமகள் பத்திரிகை வாசிப்புங்கிறது அப்போதுல இருந்து ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. வந்து நல்ல ஆங்கிலம் தெரியும், ஆங்கில கதைகளை வாசிக்கிறது இதெல்லாம் கூட அவங்க பழக்கம் இருந்ததுனால அவங்க கதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கதை எழுத ஆரம்பிக்கும் போது அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. அப்பா ஒரு ஆசிரியர், அப்பா வந்து சமஸ்கிருத பண்டிதரும் கூட. அவர் வந்து மகள் சமஸ்கிருதம் படிக்கணும் அப்படின்னு விரும்பி அவங்களுக்கு சமஸ்கிருதம் படிக்கலாம் சொல்லி கொடுக்குறாரு. வந்து அதையும் கூட அவங்க குறிப்பிடுறாங்க. திருக்குறள் வந்து வாரத்துல ஒரு நாள் நடத்துவாங்க, சனிக்கிழமையில். வந்து ஆனா அந்த திருக்குறள் வகுப்புக்கு என்னால போக முடியல. ஏன்னு கேட்டா அன்னைக்கு தான் எனக்கு வந்து மியூசிக் சொல்லி கொடுக்கறதுக்கு டீச்சர் வந்து வேற ஒரு ஊர்ல இருந்து, வெளியூர்ல இருந்து வந்து வீட்டுல தங்கி அந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல எனக்கு வந்து இசை பயிற்சி நடக்கும். அதனால என்னால திருக்குறள் வகுப்புல கலந்துக்க முடியல அப்படிங்கிற வருத்தமும் அவங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் அவங்களே தன்னுடைய எழுத்தில் பதிவு செய்திருக்கிறார். வந்து அப்படி ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருந்தது. அப்போ அப்பாவினுடைய விருப்பத்துக்காக ஒரு சமஸ்கிருத பண்டிதர் என்பதால் இவங்க சமஸ்கிருதமும் கத்துக்கிறாங்க. சமஸ்கிருதம் எழுத படிக்க நன்றாக தெரியும் அவருக்கு. வந்து சமஸ்கிருதமும் படிச்சவங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கதை எழுதுனா, அப்பா வந்து நம்ம சமஸ்கிருதம் படிச்சிருக்கோம், அப்பா சொன்னபடி எல்லாமே கேட்டிருக்கோம், அதனால நம்ம கதை எழுதுனா அப்பா சந்தோஷப்படுவாரு அப்படின்னு கதை எழுதி கொண்டு போய் காமிக்கிறாங்க. அப்பா படிச்சு பார்த்துட்டு கிழிச்சு தலையில போட்டாராம். நீ கதை எழுதி நாசமா போனதெல்லாம் போதும், நீ ஒன்னும் ஆத்துல சமையல் வேலையெல்லாம் கத்துட்டு அம்மாவுக்கு உதவியா இரு அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்ட. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆறாத காயமா இருந்துருக்கு அந்த வயசுல. வந்து இப்ப 8ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைன்னு என்ன ஒரு 13 வயசு இருக்குமா, அந்த வயசுல ஒரு கல்யாணம் வந்து பண்ணி வைக்கிறாங்க. பொம்மை கல்யாணம் போல கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. வயதில் மிக மூத்தவர் கணவர், நிறைய படித்தவர், ஒரு மின்சார பொறி பிஇ படிச்ச ஒரு எலக்ட்ரிக்கல் என்ஜினியர். அவரு மிகப்பெரிய குடும்பம், ஒரு 10 12 பேர் உள்ள குடும்பம், 9 நாத்தனார்கள்னா பாத்துக்கோங்க அந்த ஆத்துல எப்படி வேலை இருக்கும்னு.
காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்யணும் அப்படிங்கிறது. ஆனா அந்த வீட்டுல வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் என்ன இருந்துச்சு அப்படின்னாக்க, அவங்களுக்கு வந்து ஆங்கில பத்திரிகைகள்லாம் அங்க வரவழைக்கப்பட்டது. அந்த பத்திரிகைகள்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இவ்வளவு வேலைக்கு இடையிலேயே அவங்களுக்கு பத்திரிகை படிக்க நேரத்தை தனக்காக ஒதுக்கிக்கிட்டு அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க வந்து. அப்படி படிச்சதுதான் வந்து நிறைய விஷயங்கள் இதுல வர்றது. அப்படியேதான் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சிறுகதை எழுதுறாங்க. சிறுகதை எழுதி அந்த சிறுகதை பரிசு பெறுகிறது. இப்படி எந்த விதத்தெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ, விடாமுயற்சின்னு சொல்லுவோம்ல, அது வந்து ராஜகிருஷ்ணன்ட்ட பார்க்க முடியுது. தொடர்ச்சியா எதெல்லாம் தடை செய்யப்பட்டதோ அதையெல்லாம் மீறி 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 அவர் வந்து செயல்படுகிறார். தன் விருப்பம் எதுவோ அதை நோக்கி நகர்க்கிறார். அது ரொம்ப பெரிய விஷயமா அந்த காலகட்டத்துல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த பள்ளிக்கூடத்துல 2 பெண் குழந்தைகள் படிச்சாங்கன்னு. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க தொடர்ந்து படிச்சாங்க. அவங்க பள்ளிக்கூடத்தை முடிச்சாங்க, கல்லூரியில சேர்ந்தாங்க, மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்து அவங்க ஒரு டாக்டர் ஆயிட்டாங்க. டாக்டர் ஆன பிறகு அவங்களும் ஒரு எழுத்தாளர் ஆகுறாங்க. ஒரு எழுத்தாளர், ஒரு டாக்டர். 2 பேரும் எழுதிட்டு இருக்காங்க. ஆனா இவங்கதான் அவங்கதான் இவங்கன்னு 2 பேருக்குமே தெரியல. அப்போ இவங்களுக்கு வந்து இந்த பெண் குரல் நாவல் பரிசு கிடைக்குது. பரிசு வாங்குறதுக்காக கலைமகள் அலுவலர் திருமணம் ஆயிடுது. அப்போ அவங்க வந்து ஊட்டியில இருக்கிறாங்க. அங்கேருந்து இங்க வராங்க. நாங்க கணவருக்கு ஊட்டியில வேலை. அப்போதான் இந்த 5 ஆண்டு திட்டங்கள் காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு 5 ஆண்டு திட்டங்கள் உருவாக்கப்படும் போது, அது முதல் 5 ஆண்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்டது குந்தா அணைக்கட்டு பகுதி, ஊட்டியில, நீலகிரி மாவட்டத்தில். அந்த குந்தா அணைக்கட்டு பகுதியில தான் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. கேரளாவில் வேலை பார்க்குறாரு. எங்கெல்லாம் வேலை பார்க்குறாரோ அங்கெல்லாம் போறாங்க. அதனால அங்க உள்ள மொழிகள் எல்லாம் கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. அங்கேருந்து வராங்க. வந்து இந்த பரிசு பெற வரும்போதுதான் அவங்க அப்பா வந்து 2 பேரையும் திரும்ப அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அவங்க எழுத்தாளர் லக்ஷ்மி. அவங்க ஒரிஜினல் பேர் திரிபுர சுந்தரி. அவங்க மருத்துவராக திரிபுர சுந்தரி, எழுத்தாளராக லக்ஷ்மி. அதான் 2 பேருமே ஒரு பிரபலமான எழுத்தாளர்களாக இருக்கிறது இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவிகள் அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக, ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் அப்படிங்கிறது வந்து. இது ஏன் சொல்ல வரேன்னாக்கா, இவங்க லக்ஷ்மி அளவுக்கு அதிகம் படிக்கல ராஜகிருஷ்ணன். ஆனா முதலாக சாகித்ய அகாடமி வாங்கின முதல் பெண் எழுத்தாளரா ராஜகிருஷ்ணனால மாற முடியும். அவங்களுக்கு பிறகு 7-8 வருஷம் கழிச்சுதான் லக்ஷ்மிக்கு கிடைக்குது சாகித்ய அகாடமி, ஒரு காவிரியை போல நாவலுக்காக. இது வந்து ஒப்பீடோ இல்ல ஒருத்தர் வந்து குறைத்து மதிப்பிடுறதோ அந்த நோக்கம் இல்லை. ஆனா ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்த 2 மாணவிகள், 2 பேரும் எழுத்தை தங்களுடைய லட்சியமாக தேர்வு செய்து கொள்கிறார்கள். அவங்க வந்து அதுவும் இல்லாம லக்ஷ்மிக்கு அவங்களுடைய கணவர் வந்து தென்னாப்பிரிக்கால வைரச்சுரங்கத்துல வேலை பார்க்கிறவர் அவர். அதனால அங்க போறாங்க. அங்க போய் அங்க உள்ள சூழல் எல்லாம் பத்தி எல்லாம் அவங்க நிறைய எழுதுறாங்க. அப்போ பெண்கள் எங்க போய் இருக்கிறாங்களோ அந்த சூழல்களை உள்வாங்கிக் கொண்டு அதை பற்றி சிவசங்கரி கூட இந்த மாதிரியான அனுபவங்கள் கிடைச்சிருக்கு நிறைய. அவங்க கணவர் வந்து மத்திய பிரதேசத்துல போய் போபால்ல போய் வேலை செய்யும் போது அங்க உள்ள அனுபவங்கள், ஏன்னா பெண்களுக்கு பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு அனுபவம் தான். அது எல்லாமே குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டா சிறப்பாக எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு இவங்க எல்லாம் உதாரணம். அதற்காக அந்த அவங்கள சொல்றான் வந்து. ஆண்களுக்கு அப்படி இல்லை, எங்க வேணா வேலை செய்வாங்க போவாங்க. ஆனா பெண்கள்னு வரும்போது கணவர் எங்கு வேலை செய்கிறாரோ அங்குதான் இவர்கள் போக வேண்டும். இவங்களா விரும்பி தேர்ந்தெடுத்து ஒரு இடத்துக்கு போறதுங்கிறதெல்லாம் இப்பதான் நடக்குது, இந்த காலகட்டத்துல தான் நடக்குது. ஆனா அந்த காலகட்டத்தில் பெண்கள் எப்படி வீட்டை விட்டு வெளியே நகர்ந்தார்கள், எப்படி வெளி உலகத்தை புரிந்து கொண்டார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணமா நான் வந்து பாக்குறேன். அப்பதான் அவங்க அந்த முதலில் இந்த இவங்க காந்தியத்தின் மீதும் காந்திய தத்துவங்களின் மீதும் மிகுந்த விருப்பம் கொண்டவர். அதை வந்து தன்னுடைய கொள்கையா கூட ஏத்துக்கிட்டவங்கன்னு தான் சொல்லணும். ராஜகிருஷ்ணன் வந்து அவ்வளவு ஒரு பிடிப்பு வந்து அதுல எல்லாம் உண்டு அவங்களுக்கு வந்து. அவங்க பேச்சு, செயல்பாடு, எழுத்து எல்லாத்துலயுமே அது வந்து எதிரொலிக்கும். அப்படிப்பட்டவங்க தான் வந்து. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் காந்தி ஏற்காத ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அதற்காக எழுதியிருக்கிறார். இங்க 1920கள்ல சுதந்திரத்துக்கு முன்பாக அமெரிக்காவிலிருந்து கேத்ரின் மேயோ என்ற ஒரு பெண்மணி வருகிறார். அவர் ஏன் இங்க வர்றாருன்னா, அவங்கள வந்து அனுப்பி வைக்கிறாங்க. பிரிட்டிஷ் அரசும் அங்க உள்ள அமெரிக்கா அரசினுடைய சிலரும் சேர்ந்து அவங்களை இங்க வந்து அனுப்பி
இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கலாமா வேண்டாமா என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டவர் தான் இந்த கேத்தரின் மேயோ அப்படிங்கிறவங்க வந்து. ஏன்னா அவங்க எழுதின புத்தகங்கிறது மிகுந்த சர்ச்சைக்குள்ளாச்சு. அதை வந்து காந்தி வந்து அது ஒரு சாக்கடை அப்படின்னே சொல்லியிருக்கிறார் வந்து. ஏன்னா இங்க வந்து அவங்க நிறைய சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு அந்த கேத்தரின் மேயோ, மிஸ் கேத்தரின் மேயோ இங்க பார்க்கும்போது இங்க பெண்கள் நிலை என்னவாக இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க எழுதியிருக்கிறாங்க. உண்மையில அது உண்மைதான். இங்க உள்ளவங்களால அதை ஏத்துக்க முடியலங்கிறதா உண்மை. இங்க பெண்கள் 20களில் பெண்கள் எவ்வாறு நடத்தப்பட்டார்கள். அப்ப தேவதாசி நடைமுறை இருந்துச்சு. 47ல தான் தேவதாசி ஒழிப்பு சட்டம் வருகிறது. இங்க தேவதாசி நடைமுறை இருந்தது. இங்குள்ள ஆண்களுக்கு தேவதாசிகளை நாடி போகின்ற பழக்கமும் இருந்தது. அப்போ ஒழுக்க மீறல்கள் என்பது ஒழுக்க மீறலாக இங்கு சமூகத்தால் பார்க்கப்படவில்லை அப்படிங்கிறது உண்மை. இதெல்லாம் கேத்தரின் மேயோ தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டு நூலா எழுதுறாங்க. இதை வந்து ராஜம் கிருஷ்ணன் வந்து அந்த உண்மையை ஏத்துக்கிறாங்க. நீங்க வந்து ராஜஸ்தானத்து அந்தப்புறங்கள்லாம் ராகுல சாங்கிருத்தியா என்னுடைய நூலை எல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும் வந்து எப்படியெல்லாம் பெண்கள் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். திருமணம் செய்து கொண்டவர்கள் எத்தனை மனைவி வேணா இருக்கலாம். ஆனா எத்தனை மனைவிகள் இருந்தாலும் ஒரு தாசி பெண்ணை தேடி செல்வது அப்படிங்கிற பழக்கமும் இங்குள்ள ஆண்களுக்கு பெரும்பான்மையாக இருந்தது அப்படிங்கிறது வந்து இதை வந்து ராஜம் கிருஷ்ணன் கேள்விக்குட்படுத்துறாங்க. காந்தியத்தையும் காந்திய தத்துவங்களையும் ஏற்றுக்கொண்டவராக இருந்தாலும் காந்தி இந்த இடத்தில் சறுக்கி விட்டார். அவரும் எல்லா ஆண்களையும் போல ஆண்களுக்கு பரிந்துரைத்து தான் பேசுகிறார் அப்படின்னு அவங்க வந்து குறிப்பிட்டார் ராஜம் கிருஷ்ணன். இந்த இடத்துல ஒரு பெண்ணாக, ஒரு பெண்ணியவாதியாக, பெண்களுக்கு ஆதரவாக அவங்க வந்து தன்னுடைய எழுத்தை அவங்க வந்து பதிவு செய்யறாங்க. இது ரொம்ப நுட்பமான முக்கியமான ஒரு விஷயம். ஆனா இத பெரும்பாலானவர்கள் குறிப்பிடுவது இல்லை அப்படிங்கிறது இங்க உண்மை. நான் வந்து மூவல்லூர் ராமாமிர்தம் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை பற்றி ஆய்வு செய்து ஒரு நாவல் எழுதியிருக்கேன். நாவல் இல்லை, நூல் எழுதியிருக்கேன். வரலாறு, அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி. முதலாக மூவல்லூர் ராமாமிர்தம் பற்றி வெளிவந்த புத்தகம் அதுதான். இதுக்காக நான் 5 ஆண்டு காலம் உழைத்திருக்கிறேன். களப்பணி. இந்த களப்பணின்னு சொல்லும் போது நான் ராஜம் கிருஷ்ணனை எப்பவுமே நினைச்சுப்பேன். ராஜம் கிருஷ்ணன் களப்பணி வாயிலாக நிறைய வந்து நாவல்களை எழுதியிருக்கிறார். நாவல்கள் மட்டும் இப்ப நான் சொன்ன ஏற்கனவே இந்த குந்தா அணைக்கட்டு பகுதியில வந்து போய் எழுதும் போது அங்க உள்ள படுகர் இன பழங்குடியின மக்கள், மலைவாழ் மக்கள் அவங்களெல்லாம் பாக்குறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை என்னவாயிருக்கு, அவங்க வந்து எந்த விதத்திலெல்லாம் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுலாம் தலைப்பெல்லாம் ரொம்ப நுட்பமாகவும் கவித்துவமாகவும் இருக்கும். வந்து சுழலில் மிதக்கும் தீபங்கள்னு ஒரு நாவல். அந்த நாவல் வந்து தமிழ்நாடு அரசினுடைய பரிசையும் பெற்றது. வந்து ரொம்ப யோசிச்சு பார்ப்போம். ஒரு சுழல், மனுஷன் போய் சிக்கினாலே உள்ள இழுத்துட்டோம் எந்த ஒரு பொருள். அந்த சுழல் மேல எப்படி ஒரு தீபம் வந்து இருக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும். அந்த தீபம்ங்கிறது என்ன, சுழல்ல என்ன தீபம் மிதக்குது? உங்க பெண்ணத்தான் சொல்றாங்க. ஒரு குடும்பம் என்ற சுழலுக்குள் சிக்கி கொண்டு சுழன்று ஆழ அமிழ்ந்து போய்விடாமல் அதற்கு மேலே மிதந்து கொண்டே தன்னுடைய கடமைகளை ஆற்றக்கூடியவள் தான் பெண் என்பது. அந்த கதையை படிச்சா ரொம்ப கோவம் வரும் நமக்குலாம். அவ்வளவு அட்ராசிட்டிஸ் நடக்கும் அந்த பெண் மேல. வந்து ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண் வந்து எவ்வளவு பணிகள் செஞ்சாலும் அவளுடைய பணிகளுக்கு எந்த விதமான பாராட்டோ அங்கீகாரமோ இல்லாத ஒரு குடும்ப பணி அப்படிங்கிறதே அப்படிதான். டைம்லெஸ் ஜாப் இல்ல. எப்பவுமே வெளியில போய் வேலை செஞ்சா கூட 8 மணி நேரமோ 9 மணி நேரமோ டிராவல் நேரம் உட்பட 10 மணி நேரம் வேலை முடிஞ்சு வந்துடுறாங்க. ஆனா வந்த பிறகு வீட்லயும் அவங்கதான் வேலை செய்ய வேண்டியது. அப்படி வேலைக்கே போகாம வீட்டுல இருந்தாலும் கூட அவ சும்மா இருக்கிறான்னு சொல்லப்படுறாங்க. காலையில 5:30 மணிக்கு எழுந்திருக்கு ராத்திரி தூங்குற வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல மாத்தி 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 வேலை செஞ்சாலும் கூட அது அங்கீகரிக்கப்படுவது இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு சமூகத்துல நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு. இதெல்லாம் பேசும்போது பெண்கள் வந்து தேவையில்லாம இதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்றதாகட்டும், பெண்ணியம் பேசுறாங்க. பேசினாலும் ஒண்ணும் தப்பு கிடையாது. அதுக்கு பெண்ணியம்னு பேர் வச்சுக்கிட்டாலும் சரி. ஏன்னா பெண்கள் செய்யும் வேலைகளை பகிர்ந்து கொள்வது என்பது இப்போது வரைக்கும் ஆண்களிடம் இல்லை முழுமையாக. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வருது, ரொம்ப குறைவு. பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது அது ரொம்ப குறைவா இருக்கு. இதெல்லாம் தன்னுடைய நாவல்கள் அவங்க கடுமையா விமர்சிக்கிறாங்க பல நாவல்கள்ல. அதனாலேயேதான் பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு வந்து அவங்க எழுத்துங்கிறது வந்து. அது மட்டும் இல்லாம
இன்னொரு விஷயத்தையும் அவங்க செஞ்சாங்க வந்து முதலா. அது எப்போ நடக்குது அப்படின்னாக்கா, அவங்க சோவியத் யூனியன் எல்லாம் போயிட்டு வந்த பிறகு ஒரு நாவல் எழுதுறாங்க வந்து. ஏன்னா அங்க உள்ள பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்த பிறகு அவ்வளவு உற்சாகம் அவங்களுக்கு வந்து. ஏன்னா வந்து அங்க வீட்டுல சமைக்கணுங்கிற வேலை இல்ல பெண்களுக்கு. பொது சமையலறை இருக்கு, குழந்தைகளை கவனிப்பதற்கு குழந்தைகள் காப்பகங்கள் இருக்கு, பொது சலவையகம் இருக்கு, துணியை கொண்டு போய் கொடுத்துட்டு அங்க செலவு பண்ணி கொடுத்துறாங்க. அப்படி எல்லாமே அரசு செய்து பார்த்துக்குது அவங்கள வந்து. இவங்க வந்து வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொண்டு வந்தா போதும், அது மட்டும்தான் வந்து அவங்களுக்கான வேலையா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அங்க உள்ள பெண்கள் எவ்வளவு குடும்பத்தினுடைய சுமைகள் எல்லாம் அழுத்தாம அவங்க வந்து இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்துச்சு வந்து. ஆனா அதே வந்து அதை அடிப்படையாக வைத்து இங்க வந்ததும் ஒரு வீடுன்னு சொல்லி ஒரு நாவல் எழுதினாங்க வந்து. அந்த நாவல் அப்படித்தான் வந்து ஒரு திருமணமாக்கி ஒரு பெண் வந்து ஒரு 25-30 ஆண்டு காலம் வரைக்கும் குடும்பத்துக்காக உழைச்சு 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை அவங்க வளர்த்து படிக்க வச்சு, முதல் பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வச்சு 2வது பெண்ணுக்கு திருமணம். இவங்க கிட்ட எந்த ஒப்பீனியனும் கேட்கப்படுறதில்லை, இவங்களுடைய எந்த கருத்துமே ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லை. மகளுக்கு திருமணம்னா கூட மகளும் அப்பாவும் பேசிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன நகை அம்மா கலந்துக்கிறது இல்லை. இவங்களை உதாசீனப்படுத்துற மாதிரியான ஒரு உணர்வே இருக்கு அந்த பெண்ணுக்கு. நம்ம எவ்வளவு உழைச்சாலும் தன்னுடைய வேலைகளையும் பகிர்ந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. இது வந்து உச்சம் பெற்று போய் ஒரு பெரிய கோபத்துல வந்து அவங்க மகளுக்கும் திருமணம் முடிஞ்சது வீட்டை விட்டு வெளியேறி போயிடுறாங்க இந்த பெண் வந்து. அப்போ வீட்டை விட்டு அவங்க வெளியேறாங்க. இத வந்து நிறைய விமர்சிக்கப்பட்டது. ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டு அவங்களுக்கான எல்லா சுதந்திரமும் கிடைச்சிடுமா, எல்லா தேவைகளும் கிடைச்சிடுமா அப்படிங்கிறது வந்து. ஆனா அது வரைக்கும் அப்படியான நாவல்கள்லாம் எழுதப்படலை வந்து. அப்ப தன்னுடைய கோபத்தை எப்படித்தான் ஒரு பெண் வெளிப்படுத்துவது அப்படிங்கிற கேள்வி வந்து அதுல வந்து தொக்கி நிற்கிறதா நாம வந்து பார்க்க வேண்டியிருக்கு வந்து. அப்படி வந்து அதை வந்து இப்சனுடைய டால்ஸ் ஹவுஸ்னு ஒரு நாடகம் உண்டு. அது பொம்மை தொலைக்காட்சிகள்ல 1 மணி நேர நாடகங்கள் நடத்தப்படும். அப்படியான ஒரு நாடகமாக அந்த இப்சனுடைய பொம்மை வீடு நாடகமாகவும் நடத்தப்பட்டது வந்து. அந்த நாடகத்தை நானும் கூட பார்த்திருக்கேன் வந்து. எவ்வளவுதான் வந்து அந்த குடும்பத்துக்காக உழைச்சாலும் இப்படி வந்து நம்மளுடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது அப்படிங்கிறதுக்காக வந்து வெட்டிங் ரிங்க கழட்டி டேபிள் மேல வச்சுட்டு அந்த பெண் போயிட்டே இருப்பாங்க. அப்படி அந்த நாடகம் முடியும். அதை பேஸ் பண்ணி அவங்க எழுதினதா கூட அப்போ அப்படியெல்லாம் சொல்லப்பட்டது வந்து. அவங்க கிட்ட நிறைய நேரடியாவே கேள்வி கேட்டாங்க. ஒரு பெண் வந்து வீட்டை விட்டு அப்படி வெளியேறி போயிடுறதுனால அவங்களுடைய குறைகள் தீர்ந்துடுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து. ஏன்னா அப்ப யாருமே பெண்கள் அந்த முடிவை எடுக்கல, அதனால அது வந்துச்சு. அதுக்கு அந்த நாவலுக்கு பிறகு நிறைய நாவல்கள் அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சாங்க வந்து. இப்போ வந்து கோபம் வருது, சண்டை வருது, பிரச்சனை வருது அப்படிங்கும் போது பெண் வந்து கல்வி கற்றிருக்கா, அவளுக்கு ஒரு சுய சம்பாத்தியம் இருக்கு, தன்னுடைய சொந்த காலில் நிற்க முடியும், தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற எண்ணம் வரும்போது, யாரையும் சார்ந்திருக்க வேண்டாம் என்ற நிலை வரும்போது அவள் அந்த முடிவை எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த உண்மை அப்படிங்கிறது நிறுவப்பட்டது. அதனால அப்படி வந்து பல நாவல்கள் எழுதினாங்க. அப்போ வந்து ஆண் எழுத்தாளர்கள்லாம் அதை வந்து கேலி பேசினாங்க. பெண்களும் கூட வந்து ராஜவம்சனுடைய நாவல்கள்லாம் வந்து பெண்களுக்கு வந்து வீட்டை விட்டு ஓடி போயிடு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னு கூட வந்து சொல்லப்பட்டது வந்து. இது வந்து அவங்களே கொஞ்சம் யோசிச்சுட்டு ஒரு ஒரு நாவல் எழுதினாங்க வந்து. அந்த நாவல்ல வந்து இந்த மாதிரி பிரிந்து போறாங்க 2 பேரும், திரும்பவும் உட்கார்ந்து பேசுவதன் மூலமாக ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த நாவலை வந்து முடிப்பாங்க அவங்க. இப்படி எக்ஸ்பெரிமெண்டாவே நிறைய நாவல்கள் அவங்களால எழுத முடிஞ்சது வந்து. இதுல இன்னும் நான் சில நாவல்களை குடும்பம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க எழுதின நாவல்கள் அப்படின்னு சொல்லணும்னாக்கா, நீங்க தினமணி கதிர்ல தொடராதான் எழுதினாங்க வந்து. அது பாதையில் பதிந்த அடிகள் அதுல வந்து முக்கியமான ஒண்ணு வந்து அது கம்யூனிஸ்ட் பார்ட்டில இருந்து நீக்கப்பட்ட ஒரு பெண் தலைவர். அவங்க வந்து அவங்கள வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியே மறந்துருச்சு.
அடுத்தடுத்து வந்த கம்யூனிஸ்டுகளுக்கு அவங்க யாருன்னே தெரியாது, அப்படி ஒரு பேரே தெரியாது. அப்போ வந்து அப்படியா மறந்தே போன, சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்ணை பற்றி மறு உருவாக்கமாக செய்து அந்த பகுதிகள் எல்லாம் போய் சேர்ந்து அவங்க சேற்றல் மனிதர்கள்னு ஒரு நாவல் எழுதுறாங்க. கிழைத்தஞ்ச பகுதிக்கு போய் அங்க ஆய்வு செய்ய போறாங்க. இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருக்கக்கூடிய பெண் தோழர்கள்லாம் அதுக்கு வந்து அந்த கள ஆய்வுக்கு உதவியா இருந்திருக்காங்க, அந்த விவசாயிகளை சந்திச்சு பேசுறதுக்கு. ஏன்னா விவசாய தஞ்சை மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே வந்து தஞ்சை சோழ நாடு, சோழவள நாடு சோறுடைத்து அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுறது வந்து. அப்போ அந்த அப்படி சோறுடைத்துன்னு சொல்லக்கூடிய சோழவள நாடு எப்படி இருக்கு, அங்க உள்ள விவசாயிகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ஆய்வு செய்யறதுக்காக தான் நான் போனேன். ரொம்ப வருத்தத்தோட தான் வந்தேன் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. ஏன்னா விவசாயம் ரெண்டு பிரிவா இருக்கு. தஞ்சை மாவட்டம் 2 பிரிவுகளாக பிரிந்தது. ஒன்று கீழத்தஞ்சை பகுதி, மற்றது மேலத்தஞ்சை பகுதி. மேலத்தஞ்சை பகுதியில் உள்ளவர்கள் பெரும்பாலும் வந்து நிலச்சுவார்ந்தார்கள், சொந்தமாக நிலங்களை நிறைய வைத்திருப்பவர்கள். இந்த மூப்பனார், மண்டையார், இப்படி நிறைய கண்ணுக்கெட்டிய தூரம் வரைக்கும் அவர்களுக்கான நிலங்கள் இருந்தது. அப்ப அங்க வந்து வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் வந்து சொந்தமாக நிலம் கிடையாது. கூலி தொழிலாளிகள், விவசாய கூலி தொழிலாளிகள். நீங்க கிழத்தஞ்சை பகுதி அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னாக்கா சாதிய ரீதியாகவும் ஒடுக்கப்பட்டவர்கள் அதிகம் இல்லை. தலித் மக்கள் என்று சொல்லப்படக்கூடிய மக்கள் அதிகம் வாழக்கூடியது. விவசாய தொழிலாளர்களை அதிகம் உள்ளடக்கிய பூமி அது. நிலச்சுவார்ந்தார்கள் குறைவு. அப்ப 2 விதமான பிரிவு இருக்கு அது வந்து. அப்ப இங்க வந்து அதனாலதான் இங்க வந்து இந்த கூலி தொழிலாளர்களை ஒருங்கிணைத்ததன் வாயிலாக இங்க வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் அதிகமாக எழ முடிஞ்சது. இப்ப வரைக்கும் அது அப்படித்தான் இருக்கும். அப்போ அங்கதான் வந்து அந்த மணலூர் மணியம்மை என்ற ஒரு பெண்மணி, அவங்க இந்த சேற்றல் மனிதர்கள் நாவலுக்காக ஆய்வுக்கு செய்யும் போது பல பேருடைய வாயில அந்த பேர் வருது. மணியம்மா மணியம்மா மணியம்மா. இவங்களுக்கு புரியல யாரு மணியம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருக்கும் சொல்ல தெரியல வந்து. ஏன்னா 2 தலைமுறை 3 தலைமுறை கடந்து போய்விட்டது. ஆனா மணியம்மா என்ற பெயர் மட்டும் நிற்கிறது. பெண்கள் வந்து நாற்று நடும்போது பாடக்கூடிய பாடல்களில், இட்டுக்கட்டி பாடக்கூடிய பாடல்களில் அவரை பற்றி பாடல்கள் இருக்கிறது நிறைய. அப்ப இவங்களுக்கு இன்னும் பெரிய உத்வேகம் ஆயிடுது, அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நிறைய ஆய்வு செஞ்சு நிறைய கம்யூனிஸ்ட் பார்ட்டிலேயே அந்த பகுதிகளை உள்ளவங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுதான் இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னு. நாகைப்பட்டத்துக்கு பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, கொஞ்சம் நிலபுலன்கள் உள்ள ஒரு பெண்மணி, ஒரு பிராமண பெண்மணி. அவங்க பேர் வந்து வாலாம்பாள் என்பது அவருடைய பெயர். ரொம்ப சின்ன வயசுலயே அந்த காலகட்டம் மாதிரியே சின்ன வயசுல பால்ய விவாகம் செய்து வைக்கப்படுகிறது. அவங்க கணவர் வந்து ரொம்ப வயதில் மூத்தவர். அவர் வந்து மிக புகழ்பெற்ற ஒரு வக்கீல். அவர் நாகப்பட்டினத்துல. அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. ஆனா அவர் வந்து தன்னுடைய மனைவிக்கு எழுத படிக்க சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வசதி இருந்ததுனால வீட்டுல ஒரு ஆங்கிலோ இந்திய பெண்ணை வைத்து அவங்களுக்கு ஆங்கிலம் சொல்லி கொடுக்கிறார். அவங்க படிக்கிறதுக்காக நிறைய பத்திரிகைகள், ஆங்கில பத்திரிகைகள் வரவழைக்கப்படுகிறது. அப்படியெல்லாம் அவர் வந்து அவருக்கு வந்து கல்வியூட்டப்படுகிறது வந்து. ஆனால் கொஞ்ச காலத்துல அவர் இறந்துடுறார், வயது மூப்பின் காரணமாக வந்து. அப்போ வந்து அந்த இடத்துல எப்பவும் போல வர சொத்து பிரச்சனை வருகிறது. இந்த மூத்ததாரத்தினுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெண்ணுக்கு சொத்து கொடுக்க கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு சொத்து கிடைக்கல. நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சு பிறந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. அந்த வழக்கம் போல அந்த காலகட்டத்தை நடைமுறைகளை பின்பற்றி அவங்க கணவர் இறந்ததுனால இந்த வைதவியம் காக்க வேண்டும் என்பதற்காக தலையை மொட்டையடித்து காவி வண்ண புடவையை உடுத்தி அவங்கள வந்து உட்கார வச்சிடறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த பக்கம் வந்து இவர் வரார், காஞ்சி சங்கராச்சாரியார் வரார். வந்துதான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆசை. ஆனா அவர் பார்க்க மறுத்துடுறார். அது உடனே பெரிய கோபமாயிடுது வந்து. இப்படி வந்து ஒரு மதத்தினுடைய தலைவர் என்று சொல்லிக் கொள்பவர் இப்படி வந்து பெண்களை வந்து அவமரியாதைப்படுத்துறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கோலம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் எல்லாத்தையும் மாத்திட்டு அவங்க காங்கிரஸ் பார்ட்டியில போய் சேர்றாங்க. காங்கிரஸ் பார்ட்டியில போய் சேர்ந்துட்டு கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச காலங்கள் வேலை செய்கிறாங்க, சில ஆண்டுகள் வரை. அதற்கு பிறகு வந்து விவசாயிகளுடைய நலனை முன்னிறுத்தி செயல்படக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து அவங்க வந்து பணியாற்றுறாங்க. அப்படி பணியாற்றும் போதுதான் தன்னுடைய அடையாளத்தையே அவர் மாற்றிக்கொள்கிறார். வந்து கிராப்பு வச்சுக்கிறாங்க, சேலையே வேண்டான்ட்டு வேட்டியும் சட்டையும் போட்டுக்கிறாங்க. சட்டைனால ஒரு ஜிப்பா மாதிரி ஒண்ணு போட்டுக்கிட்டு அவங்க வந்து சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு சைக்கிள்ல வந்து கிராமமா போறது, அந்த பகுதியில உள்ள பெண்களுக்கு படிக்க சொல்லி கொடுக்கறது, கணக்கு சொல்லி கொடுக்கறது. அப்புறம் வந்து அந்த பகுதியில விவசாய தொழிலாளர்கள் மட்டும் இல்லாமல்
பீடி சுற்றும் தொழிலாளர்கள் அதிகம். அப்ப அந்த பீடி சுற்றும் தொழிலாளர்களின் நலன்கள், இந்த பீடி சுற்றுவதன் மூலமாக வரக்கூடிய நோய், அந்த நோய்க்கான மருந்துகள் என்ன, அந்த இந்த தொழிலின் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு, இதெல்லாம் பேசி எல்லாமே சங்கம் கட்டுவது. சங்கம் கட்டி சங்கமாக கேட்கும் போது அப்ப அதுக்கு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு கட்டத்துல கம்யூனிஸ்ட் பார்ட்டில இருந்து அவங்க நீக்கப்படுறாங்க. நீக்கப்பட்ட பிறகு அவங்க யாருன்னே தெரியாம போயிடுது. சில காலத்துல மான்முட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு கூட ஆனா மான் கொம்பினால் குத்தி கொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டது. இப்ப இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவங்க எழுதுறாங்க. இதை படிச்ச பிறகுதான் எல்லோருக்குமே இப்படி ஒரு பெண் இருந்தார். நீங்க தஞ்சை மாவட்டத்துல இந்த மாதிரி உடை அலங்காரத்தோட ஒரு பெண்ணை பார்க்க முடியுமா? தஞ்சை மாவட்டம் தமிழ்நாட்டிலே பார்க்க முடியாது. அப்படி ஒரு வித்தியாசமான பெண்மணி இருந்தார் என்பதை உலகுக்கு அடையாளம் காட்டியவர் ராஜம் கிருஷ்ணன். அப்படிங்கிறதுல பெரிய அவங்களுக்கு எப்பவுமே நன்றி கடனோட இருக்கணும் பெண்கள். அந்த மாதிரி ஒரு நாவல். அதுக்கு பிறகு அவங்க கரிப்பு மணிகள் நாவல் எழுதியதும் கூட உப்பளத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை பற்றியதான் அதுல வர கதாபாத்திரங்கள் வாயிலாகவே அந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசப்படும். வேலை செய்ய முடியாது. என்ன கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் வெள்ளை வெள்ளை என்று கண்ணை பறிக்கும் உப்பு இருக்கிறது, கண் பார்வை பறிபோய் விடுகிறது. அப்போ ஏன்னா அப்ப கடினமான வேலைகள் கொடுத்துட்டு இருக்கிறவங்க ஈஸியான வேலை இருந்தான்னு சொல்லிட்டு ஜிப்சம் எடுக்கிற வேலைக்கு, ஏன்னா உப்பள பாத்திகள்ல உப்பெல்லாம் எடுத்த பிறகு அடியில படிவா படியக்கூடியதுதான் ஜிப்சம். அது பாறையாக இறுகி கிடக்கும். அதை எடுக்கிறது இதை விட மோசமான வேலை. அதை எடுத்து அப்படி கையில வைக்கும் போதே கையெல்லாம் பொத்து போயிடும், தாங்க முடியாது. அந்த மாதிரி இருக்கு. அப்ப அவங்களுக்கு ரொம்ப குறைந்த கூலி கொடுக்கப்படுகிறது. ஆணுக்கு வேற கூலி, பெண்ணுக்கு வேற கூலி, ஆண் குழந்தைக்கு வேற கூலி, பெண் குழந்தைக்கு வேற கூலி, இப்படி ரொம்ப குறைந்த கூலி. அப்ப இதெல்லாம் தொழிலாளர்கள் எப்படி பெற முடியும் தங்களுடைய உரிமைகளை? அப்ப சங்கம் அமைப்பதன் மூலமாகத்தான். அங்க அப்படித்தான் நடந்துச்சு எல்லாம். அதனால இதெல்லாம் எழுதினாங்க. கரிப்பு மணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவலுமே இது மிகப்பெரிய இந்த மாதிரி தொழிலாளர்களை பற்றியும் அவர்கள் எவ்வாறெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்ற உண்மையையும் எழுதும் போது உங்களுக்கு நிறைய பேர் கிடைச்சது. அந்த நாவல்கள் எல்லாமே மற்ற நாவல்களை விட இந்த நாவல்கள் எல்லாம் மிக பரவலாக போய் சேர்ந்தன, பேசப்பட்டனங்கிறதும் உண்மை. இந்த மாதிரி அலைவாய்க்கரையில்னு ஒரு நாவல் எழுதினாங்க. அது இந்த மீனவர்களுடைய பிரச்சனை மட்டுமே, அதுல மதமும் வருகிறது. அந்த இன்னைக்கு இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்திலேயே இந்த ஊர் பேரு மறந்துட்டேன், சட்டன் நினைவுக்கு வரல. ஓகே. அங்க உள்ள கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், இந்துக்களும் இருக்கிறார்கள். அங்கு இந்த சுறா மீனை பிடிக்கும் போது அந்த சுறாவை ஏற்றுமதி செய்யும் போது அந்த சுறாவினுடைய இறக்கையையும் வால் பகுதியையும் கழித்து விடுவார். அந்த இறக்கையும் வாலும் கழிவு பொருளுக்கு துவின்னு பேர். அந்த துவிக்கு கழிவா அத இந்த கிறிஸ்தவ தேவாலயங்கள் எடுத்துக்குவாங்க. அதனால அது கழிவு பொருள் தானே, அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த மீனவர்களும் சும்மா இருந்துட்டாங்க. ஆனா மீனுக்கு கிடைத்த விலையை விட இந்த கழிவு பொருளுக்கு நிறைய லாபம் கிடைத்தது. ஏனென்றால் அதை ஏற்றுமதி செய்யும் போது ஜப்பான்ல அதை மருந்து பொருளா மாத்துறாங்க. அதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. அப்படி மாற்றும் போது இது இந்த மீனவர்களுக்கு தெரியாமலே இலவசமாக பெறப்பட்டது. அப்ப இது எப்ப மீனவர்களுக்கு தெரிய வருதோ அங்கு கோபம் கொந்தளிச்சு பிரச்சனைகள் எழுகிறது, அது கலவரத்தில் முடிகிறது. அப்போ கிட்டத்தட்ட போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு வந்த போது கிறிஸ்டியானிட்டிக்கு வந்தவங்க இவ்வளவு காலமாக தலைமுறையாக கிறிஸ்டியானிட்டியை பின்பற்றி இருக்கிறவங்க இந்த கிறிஸ்தவ மதமே வேண்டாம்னு சொல்லிட்டு அதை விட்டு வெளியேறாங்க. அப்ப இந்து முன்னணி உள்ள வருது, இதை பயன்படுத்திக்க நினைக்குது. அப்போ கிளாஷ் வருது, பிரச்சனைகள் வருது. அது உண்மையில் நிகழ்ந்த சில சம்பவங்களின் அடிப்படையில் தான் அதை வச்சுட்டு தான் எழுதினாங்க அவங்க. அந்த நாவலும் மிக பெயர் பெற்ற ஒரு நாவல். இப்படி நாம சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட நாவல்கள் இருக்கின்றன, நீங்க படிக்கணும். இப்ப நான் ஒரு விஷயத்தோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு பாடநூல் கழகம் அவங்க நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுக்கு ஒரு புத்தகங்கள் தொடர்ச்சியாக வெளியிட்டு இருக்காங்க. அதுல கி ராஜநாராயணன், கு அழகிரிசாமி, அழவள்ளியப்பா, இப்படி யாரெல்லாம் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளோ அவங்களுடைய படைப்புகளை தொகுத்து கொடுப்பது. அது ஒரு ரீடர் தான், பெரிய அளவில் பெரிய சைஸ்ல அதை பண்ணிட்டு இருக்காங்க. ராஜம் கிருஷ்ணனுடைய ரீடரை நான் தயாரிச்சிட்டு இருக்கேன்.
இந்த மாசம் முடிஞ்சிருக்கு. இதுவரை வந்த ரீடர்களிலேயே எல்லாவற்றையும் விட அளவில் பெரிய ரீடர் என்னுடைய 1250 பக்கங்கள். ஏன்னா 1200 பக்கம் நான் தயாரிக்கணும்னா ஒரு 10,000 பக்கங்களை நான் வாசிக்க வேண்டியிருக்கு, வந்து படிச்சுதான் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு உங்களுடைய எல்லாமே. இதை விட கட்டுரைகள்னு இன்னொரு பகுதி இருக்கு, அதெல்லாம் இன்னும் வீரியமான கட்டுரைகள், அவையெல்லாம் வாசிக்கப்பட வேண்டியவை. காலந்தோறும் காலந்தோறும் பெண்மை, இந்திய சமுதாய வரலாற்று பெண்மை, இப்படி நிறைய கட்டுரை தொகுப்புகள் வந்திருக்கு. பெண்ணுரிமை இப்படி வந்து அதுல எல்லாமே பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள், பெண்கள் அப்புறம் பெண்களையும் திட்டுவாங்க. அவங்க திட்டாத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் வந்து. ஏன்னா பெண்கள் வந்து இன்னமும் விழிப்புணர்வு பெறாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிற கோபம் உண்டு. அவங்க ஏமாத்திட்டே தான் இருப்பாங்க அவங்கள, ஆனா நீங்க ஒரு கட்டத்துல முழிச்சுக்கணும் அப்படிங்கறத வந்து வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வந்து. அது அந்த துவனி வந்து அவங்களுடைய எழுத்துக்கள்ல பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும் வந்து. அதை வந்து தொடர்ந்து செஞ்சாங்க. அதுவும் இல்லாமல் முதலாக நூற்றாண்டு காணும் ஒரு பெண் ஆளுமைக்கான முதல் ரீடரும் இதுதான். அந்த வகையிலும் இது வந்து ஒரு சிறப்பு பெற்றதா நான் நினைக்கிறேன். அநேகமா இந்த ஏப்ரல் மாசம் முடிஞ்சிடும், என்னுடைய பணிகள் முழுக்க முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் பணிகள் மட்டும் பாக்கி இருக்கு. அது முடிஞ்சிச்சுன்னா அது விற்பனைக்கும் கூட வருவதற்கு இருக்கிறது. ஆக இவ்வளவு நேரம் ராஜம் கிருஷ்ணனை பற்றியும் அவருடைய படைப்புகள் இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் ரொம்ப எரிச்சல் படுவாங்க, கோவப்படுவாங்க, சொல்லுன்னு கோவம் வரும் வந்து. யாருமே வந்து நீங்க என்ன எழுதிருக்கீங்கம்மான்னு கேட்டா அவ்வளவுதான் போதும், அவ்வளவு கோவம் வந்துடும். உன்னை கேட்க சொன்னேன் நானு என்ன எழுதிருக்கேன்னு, நீ பொதுவான விஷயங்களை என்கிட்ட பேசு, நீ என்னோட எழுத்தை படிச்சிருந்தா என்கிட்ட வந்து பேசு, இல்லைன்னா எங்க எழுத்தை பத்தி பேசணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை, தெரிஞ்சா பேசு இல்லைன்னா பேசாது அப்படின்னு மூஞ்சுக்கு நேரம் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி குணாதிசயம் உள்ளவங்க வந்து. ஆனா அதே நேரம் அன்பே வடிவானவர். நான் அவரோட நெருங்கி பழகியிருக்கேன். அவங்களுடைய இறுதி காலகட்டத்துல உதவியாகவும் இருந்திருக்கிறேன். வந்து நிறைய இருக்கு, இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. மறுபடியும் பேசுவோம். என்னை அழைத்து பேச வைத்தமைக்கு புவிகம் இலக்கிய குழு அன்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுமதி சொல்றீங்களா நீங்க? வணக்கம். மிக மிக அருமையான உரை, மனதில் தொடுகிற உரை. ராஜம் கிருஷ்ணனை பத்தி யாராவது தெரியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்க இந்த உரையை கேட்டா போதும், அந்த அளவுக்கான ஒரு சிறப்பான உரை. எனக்கு ஒரே ஒரு கேள்வி அவங்க கிட்ட, ராஜம் கிருஷ்ணனை பத்தி ஏதாவது ஒரு ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்கிறேன் அவங்ககிட்ட. அதற்கான முயற்சி இருக்கா? படம் இருக்கா இல்ல இல்லாட்டா அதற்கு முயற்சி இருக்கா? இல்ல, ஆவணப்படம் ஆவணப்படம் ராஜம் கிருஷ்ணன் பற்றி ஆவணப்படம். ஓ இல்ல ஆவணப்படம் இல்லை. ரேவதி மேடம், ஓகே ரேவதி மேடம், நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொல்றீங்களா? அன்மியூட். வணக்கம். ராதாகிருஷ்ணன் முன்னாடி படிச்சிருக்கேன் சார். இப்ப எனக்கு அவ்வளவு தூரம் ஞாபகம் வரல, பட் அழுதுருவேன் நான். ஆக்சுவலி அவங்க அவ்வளவு தூரம் இந்த பெண்மை இதை பத்தி எல்லாம் எழுதியிருப்பாங்க. இப்ப இவங்க சொல்லும் பொழுது எப்போதுமே நம்ம குவிக்கத்துல சொல்ற மாதிரி இன்னொரு பார்ட் 2 வைக்கணும்ன்ற மாதிரி அவங்களை கூப்பிட்டு இன்னொரு தடவை பேச சொல்ற மாதிரி எனக்கு தோன்றது. எனக்கு ரொம்ப என்ன ஒரு கோர்வையா ஒரு இதுவா எங்கேயுமே தொய்வு இல்லாம நம்மளுக்கு வந்து ஒரு ஈடுபாடு, நம்மளுக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு இது கொடுக்குற மாதிரி பேசினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்ல ஸ்பீச் அது. சோ அதனால 2வது தடவையும் அவங்களுக்கு பேச சொல்லலாம்னு தோணுது. நம்ம ராஜம் இந்த மாதிரி ஒத்தத்திலேயே நம்ம வந்து இந்த ராஜகிருஷ்ணன், அனுத்தமா இவளை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவலை ஊடுற மாதிரி இருந்தது சார். இது ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மேடம், ரொம்ப அருமையா இருந்தது மேடம். சுந்தரராஜன் நான் பேசுறேன். இன்றைய நிகழ்வுல ரொம்ப அழகா சொன்னீங்க. ராஜம் கிருஷ்ணன் கதைகள் பார்த்திருக்கோம், புத்தகம் வந்து குறிஞ்சித்தேன் கேட்டிருக்கோம். அந்த குந்தா பத்தி சொன்னபோது எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஏன்னா அந்த குந்தாங்கிற இடத்துல நானும் எங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் நாங்க ஒரு 15 வருஷத்துக்கு மேல அந்த இடத்துல இருந்திருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல அவங்க எல்லாம் நடந்து போன இடத்துல நாங்கெல்லாம் சும்மா விளையாட்டா நடந்துட்டு இருக்கோமே நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவங்க எழுதின புத்தகங்களை பத்தி நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுவும் அருணா ஆசஃப் அலி அவர்களால கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இணைக்கப்பட்டு பின்னர் அவங்க ரஷ்யா 2 முறை சென்று செக்கோஸ்லோவாக்கியா போய் அவங்க விருதுகள்லாம் கிடைத்திருக்கிறது. பெண் எழுத்தாளர் ஜெகன்மோகனில் எழுதினது, அதை பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அவங்களுடைய புத்தகங்களை ஒரு ரீடராக நீங்கள் 1200 பக்கத்துக்கு ஒரு புத்தகத்தை கொண்டு வர போகிறீங்க. அதுவும் ராஜகிருஷ்ணனை பற்றி அந்த தமிழ்நாடு அரசு பாடநூல் அதுக்கு வரப்போகுது. அப்படிங்கும்போது
அது நிச்சயமாக கல்லூரிகளுக்கு ஒரு ஆய்வு புத்தகமாகவோ அது சிறப்பான ஒரு புத்தகமாக அமையுங்கிறது நம்பிக்கை இருக்கிறது. அந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் படிக்க வேண்டும். அது யாராவது படித்து சொன்னா தான் இருக்கு. படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்கும் நிச்சயமாக. ஆனால் நமக்கு எப்படி முடியுமா இல்லையாங்கிறது தெரியல. அதனால் அந்த புத்தகங்களை பற்றியோ ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம இது மாதிரி பேசி அதை பற்றியெல்லாம் பண்ணோம்னா அதில் உள்ள கருத்துக்கள்லாம் நம்ம மனசுக்கு போகும். எவ்வளவு பண்ணியிருக்காங்க, களப்பணி பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த பாலாம்பாளை பற்றி கதை சொன்னீங்க. பாலாம்பாள் அது கரிப்பு மணிகள் பற்றி சொன்னீங்க. அலைவாய்ங்கிற கதை பற்றி சொன்னீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது மேடம் ஜீவசுந்தரி. தொய்வே இல்லாமல் ரேவதி ராமச்சந்திரன் சொன்னதை போல ஒரு அழகான ஒரு பயணத்தில் நம்ம ராஜம் கிருஷ்ணனை பற்றி ஒரு மீள்பார்வை நமக்கு கிடைச்சது இன்றைக்குன்னு தான் சொல்லணும். நன்றி ஜீவசுந்தரி மேடம். தேங்க்யூ வெரி மச். இது ஒரு சின்ன அளவிலான ரீடர் தான். இதுல வந்து ராஜகிருஷ்ணன் என்னெல்லாம் எழுதியிருக்காங்க, எவ்வளவு நூல்கள் வந்து, எவ்வளவு பரிசுகள் வாங்கி, அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி பண்ணி நான் இப்ப பேசுறேன் கொஞ்சம் இருக்கு. இப்படி எல்லாமே இருக்கு. இது வந்து நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் தான் வெளியிட்டாங்க. அப்போ வந்து இது இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் நடத்தணும். நாங்க நூற்றாண்டு விழாவை மிகச்சிறப்பா நானும் அந்த அமைப்பில் இருக்கிறேன். அதனாலதான் இந்த நூலை எழுதினேன் உங்களுக்காக. இது 100 ரூபாய் விலைதான் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்ல இருக்கு. ஒரு சிறிய அளவிலான ரீடர் ராஜகிருஷ்ணனை ஆனால் முழுமையாக அறிந்து கொள்ள உதவும் ஒரு சிறு நூல். இதையும் நான் காமிச்சேன். போராளி ராஜம் கிருஷ்ணன் களத்திலும் வாழ்வில். அவங்க களத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அதே அளவு அவங்க வாழ்க்கையிலயும் நிறைய கஷ்டங்கள் இருந்தது. தெரியும், நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுடைய பிற்கால வாழ்க்கைங்கிறது. ஏன்னா அவங்க சம்பாதிச்ச சொத்துக்கள், வீடு, வாசல், வாங்கின அவார்ட்ஸ் எதுவுமே அவங்க கிட்ட இல்லை. எல்லாமே ஏமாந்து எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. கடைசியில ஹோம்ல இருக்கிற மாதிரியான நிகழ்ச்சி வந்துச்சு. அவங்கள கடைசியில பாதுகாத்தது ராமச்சந்திரா மருத்துவமனையில தான் அவங்க வந்து இருந்தாங்க. நாங்க மாசம் மாசம் போய் பார்த்துட்டு வருவோம். மாசம் ஒரு தடவை போறவங்களை திட்டுவாங்க. ஏன்னா அவங்களுடைய நிலை அது மாதிரி. நாங்க அதை பெருசா எடுத்துக்கிறது இல்லை. அம்பை இங்க வரும்போதெல்லாம் அம்பை, நான், கிருஷ்ணாங்கினி 3 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துப்போம். வந்து கடைசியில அவங்களுக்கு பேச்செல்லாம் பேச முடியாம ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது என்னன்னா, அப்பதான் நான் அவங்கள பத்தி ஒரு பெரிய கட்டுரை ஒண்ணு புத்தகம் பேசுது பத்திரிகைக்காக எழுதப்பட்ட ஒரு நீண்ட கட்டுரை அவங்கள பத்தி, அவங்களுடைய படைப்புகளை பற்றி வந்து அந்த மாசம் அம்பை வரும்போது நான் அந்த பத்திரிகை எடுத்துட்டு அந்த கட்டுரை அவங்கள்ட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு நானும் கிருஷ்ணாங்கினி 3 பேரும் போனோம். போனதுமே கிருஷ்ணாங்கினி சொன்னாங்க. அப்பவே அவங்கள்ட்ட பேசும் திறன் எல்லாம் குறைஞ்சிருச்சு ரொம்ப. அப்போ இந்த கட்டுரைய எடுத்து பக்கத்தை பிரிச்சு அவங்க கையில கொடுத்து, இந்த மாதிரி ஜீவசுந்தரி எழுதியிருக்கா அவங்கள பத்தி, ரொம்ப நல்லா எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னதும் அவங்களே படிக்க சொன்னாங்க. படிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இல்ல, நாங்க அவங்கள பத்தி எழுதியிருக்கிற அந்த கட்டுரைய பக்கத்தை இப்படி தடவி பார்த்தாங்க. எனக்கு கண்ணீர் வந்துச்சு. அதாவது எவ்வளவோ பக்கம் பக்கமாக எழுதிய கைகள் தன்னை பற்றி எழுதப்பட்ட ஒரு கட்டுரையை தடவி பார்த்து உணர்ந்தது மாதிரியான அவலம் வேறு ஒன்றுமே கிடையாது. என்னால ஆனா அவங்க எதிரில நான் அழக்கூடாதுங்கிறதுனால கட்டுப்படுத்திக்கிட்ட அழுகையை வந்து பின்னாடி போய் அழுதேன் அவங்களுக்கு பின்னாடி. ஏன்னா கிருஷ்ணாங்கினி வந்து அந்த கட்டுரையை முழுமையாக அவங்களுக்கு வாசிச்சு காமிச்சாங்க. முகத்துல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், தலையாட்டினாங்க. அதுக்கு பிறகு நான் அவங்கள பார்க்கல. அவங்க இறந்த பிறகு உடல் தானம் கொடுத்த போது கூட நான் அந்த கோலத்துல அவங்களை நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க விரும்பல, அதனால போல. அதெல்லாம் இது என்ன சொல்றதுன்னு தெரியாது. எப்படி வாழ்ந்த ஒரு பெண்மணி கடைசியில அப்படி வந்து முடிகிறது அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து எனக்கு விதிங்கிறதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனா ஏன் அவங்களுக்கு அப்படியான ஒரு வாழ்க்கை அமைஞ்சது இறுதி காலம் அப்படிங்கிறது புரியாத புதிர்னு வேணா நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பான நிகழ்வு. 1200 பக்கங்களுக்கு ராஜகிருஷ்ணனை பற்றி அவங்க ஆய்வு பண்ணி எழுதியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் போதுமா இருந்தாலும் இந்த நேரத்தில் அவங்க சிறப்பாக கொடுத்தாங்க. இதுக்கு முன்னால் அவர்களுடைய உரையெல்லாம் கேட்டிருக்கேன். ஒரு கொள்ளையர்களை பற்றி எழுதும் போது கொள்ளைக்காரர்களே போய் வடமாநிலத்தில் நேரம் அவங்க சந்திச்சது, அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கேட்டுருக்கோம். வீட்டில் பாத்ரூம்ல உட்காந்து அவங்க சமயக்கட்டில் நைட்டு 10 மணிக்கு மேலே உட்காந்து மளிகைச்சீட்டுக்கு பின்னால் எல்லாம் கதை எழுதிட்டாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக உங்களுடைய ஆய்வு நூலை வந்து நாங்கள் வாங்கி படித்து இன்னும் நிறைய தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி எங்களுக்கு இந்த மாலை நேரத்தை வந்து முன்னேறிய நேரத்தை மிக சிறப்பான ஒரு புத்தகமாக்கி
குவியம் சார்பாக தெரிவித்துக்கிறோம். இந்த புத்தக வெளியீட்டை நடத்தியிருக்கோம். அதனுடைய ஆசிரியர் ஏற்புரையையும் பிறகு இந்த நிகழ்ச்சிக்கான நன்றி உதவின்னு சொல்லி முறையாக கூட்டத்தை முடித்து வைப்பார். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம், நன்றிகள். ஸ்ரீ குருபியோ நமகா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய கதையை முதல்ல வெளியிட்டோம். அதுக்கும் இன்னைக்கு இந்த நடந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. அது இறைவனாக கொடுக்கப்பட்ட சம்பந்தமா நான் பார்க்குறேன். என்னன்னா, என்னுடைய 3 கதைகளுமே பெண்கள் சார்ந்ததுதான். முதல் கதை மற்றும் பலர், அது ஒரு பிரபலம் ஆகாத ஒரு நடிகையை பற்றிய ஒரு கதை. 2வது கதையில பாத்தீங்கன்னா ஒரு சேனாதிபதியின் கதை. டைட்டில் சேனாதிபதியா இருந்தாலும் ஒரு இளவரசி அந்த சேனாதிபதி எப்படி வீழ்த்துறாங்கன்ற அதுதான், அந்த பெண் தான் அங்க டாமினேஷன். 3வது கதை பக்தவேணி. அந்த பக்தவேணி வேணிங்கிற ஒரு தயிர் விற்கிற ஒரு பெண்ணுடைய கதை. இந்த 3 கதையை இன்னைக்கு வெளியிட்ட இந்த நாள்ல ராஜம் கிருஷ்ணன் என்ற ஒரு ஆளுமையை பற்றி நாம் கேட்டு தெரிந்து கொண்டதும் ஒரு சரியான கோயின்சிடன்ஸ். அந்த எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த நாள்ல இந்த புக்கை வெளியிட்டோம் அப்படின்றது எனக்கு கண்டிப்பா ரொம்ப பெருமையா இருக்கு. மேடம் சொன்னாங்க, ராஜம் கிருஷ்ணன்ல பெண்கள் தான் நிறையா படிக்கிறாங்க, ஆண்கள் படிக்கிறது இந்த மாதிரி ஒரு இது சொன்னாங்க. உண்மையா இருந்தா அது உண்மையா ஆகக்கூடாது அட்லீஸ்ட் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு இதுவா இருக்கு. நிறைய பேர் படிக்கிறதுக்கு ஒரு விதையை போட்டிருக்காங்க மனசு உள்ள. டெஃபினட்டா படிப்போம் மேடம், படிக்காதவங்க படிப்போம். ஓகே. ஸோ நிகழ்ச்சி சிறப்பாக அமைச்சு கொடுத்த திரு ராதாமணி சார், இங்க கிருபானந்தன் சார் யூஎஸ்ல இருக்கும்போது இங்க அவரோட டெபுட்டியா இருந்து எல்லாத்தையும் பண்ணி இன்னைக்கு இந்த புக்கு சுட சுட உங்க கையில வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இப்பதான் பிரிண்ட் ஆச்சு, மத்தியானம் பிரிண்ட் ஆகி ராதாமணி சார் ஓடி போய் திருவள்ளிக்கணிலேருந்து எடுத்துட்டு இதை ரிலீஸ் பண்ண வச்சிருக்காரு. அந்த டெடிகேஷன் கிருபானந்தன் சார், சுந்தரராஜன் சார் அவங்களோட ஈடுபாடு. சுந்தரராஜன் சாரை விடிகாத்தால 3 மணிக்கு எழுப்பி இன்னைக்கு நடந்த சமாதானங்கள்லாம் எனக்கு தெரியும். அந்த இன்னைக்கு இந்த நிகழ்வு நடக்கணும், இந்த புக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆகணுன்றதுல ரொம்ப ஆர்வமா இருந்த குடும்பத்துக்கும் உதவி செஞ்ச ராதாமணி சாருக்கும் நன்றிகள். என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே இங்க வந்திருக்கீங்க. என்னுடைய பணியாற்றிய நண்பர்கள், எனக்கு எல்லாத்துலயுமே என்னை ஊக்குவிச்சு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற லட்சுமி நாராயணன், குவிகத்துக்கு என்ன அறிமுகப்படுத்தின திரு சங்கர், சத்யதேவ் என்ற எழுத்தாளர் சதீஷ், அவருடைய மற்றும் ஒரு முறை அவர் ஒரு சூப்பர் ஹிட் புக்கு அதனோட அடுத்த பாகம் எழுதியிருக்காரு. அண்ட் ஹரி அலுவலகத்துலேயும் என்னோட கூடவே இருந்த ரைட் ஹேண்டா இருக்கு, நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாரு. ஸோ எல்லாரும் எனக்கு சுதா மேடம் குவிகத்துக்கு புதிதான இல்லை, ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி நமக்காக பண்ணி கொடுத்தாங்க. அதுல இருந்து சுதா மேடம் குவிகத்துக்கு அறிமுகப்படுத்திட்டோம். சங்கர் எப்படி என்ன குவிகத்துக்கு அறிமுகப்படுத்தினாரோ அது மாதிரி நான் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் அறிமுகப்படுத்தினதுல சுதாவும் ஒருத்தவங்க. ஒரு இந்த அரங்கத்துல நம்ம அடுத்த குவார்டர்ல வினாடி வினா நிகழ்ச்சிகள் பண்ணணுன்றது என்னோட ஒரு கோரிக்கையா போன வருஷம் நான் வச்சிருந்தேன். ஒரு நேரடி நிகழ்வுல ஒரு நேரடி வினாடி வினா பண்ணணும்னு ஒரு இது ஆசையை குவிகம் எனக்கு அமைச்சு தரும்னு ஒரு சின்ன நம்பிக்கையோட நான் இது பண்ணிக்கிறேன். இந்த உங்களை பத்தி ஒரு 2 வார்த்தையை சொல்லிட்டு முடிச்சிடலாம். இதுல பாத்தீங்கன்னாக்க எப்பயுமே சதீஷ் எது எழுதினாலும் சரி, இல்லை நான் சத்யதேவ் எது எழுதினாலும் சரி, நான் எது எழுதினாலும் சரி, 2 பேருமே பகிர்ந்துக்கும். அப்படிதான் இந்த கதையும் நான் கொடுக்கும்போது சில இன்புட்ஸ் தான் ரொம்ப அழகா கொடுத்தாரு சத்யதேவ். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த அந்த தைக்காரி பேசுறதும் அந்த பிராமண வீட்டு பெண்மணி பேசுறதும் ஒரே மாதிரி இருக்கே சாயங்காலம் அப்படின்னு சொன்னார். அப்படியா, நான் கவனிப்பே இல்லையே, நான் ஃப்ளோர்ல எழுதிட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் போய் அதை மாத்தி அனுப்பிச்சேன். அப்புறமா சொன்னேன், சரி மாத்திட்டம் பாத்தீங்களா, வெரி குட் அப்படின்னு போட்டார் படிச்சுட்டு. ஸோ அது மாதிரி எனக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன அந்த பகிர்வுகள் 2 எழுத்தாளர்களுக்குள்ள இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமானது. நாங்கள் 2 பேரும் ரொம்ப பேசிட்டோம் இதை பத்தி. ஸோ அந்த விதத்துல எனக்கு துணையா நிறைய எனக்கு கைட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்க அது மாதிரி பண்ணுங்கலாம் சொல்லி சதீஷ் சொல்லுவாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். சுதா நாகராஜ் ஒரு தீவிரமான வாசகர். அவங்க டெய்லி 4 பக்கமான படிச்சுதான் தூங்குன்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, டிவி பார்த்தாலும் மியூசிக் கேட்டாலும் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ், புக்கை படிச்சாதான் யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, அதனால நான் மாட்டு புக்கை படிச்சுட்டு இருப்பேன், யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, அதனால எனக்கும் என்டர்டைன்மெண்ட் இருக்கு, எனக்கும் நாலேஜ் கிடைக்குது. இந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி தகவல்கள்லாம் சொல்லும்போது அவங்க இன்னைக்கு குவியத்தோட இணைஞ்சிருக்காங்கன்றதுலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. அடுத்த நேரடி நிகழ்வுல என்னுடைய கார்பரேட் விவசாயி என்ற புத்தகம் வெளிவரும். அது இப்பயே சொல்லிடுறேன்.
இதெல்லாம் வந்து தலை 73 தலைவர் 173 எல்லாம் பேர் வைப்பாங்க. நான் வந்து புக்கு முன்னாடியே பேர் வச்சுட்டேன். கார்பரேட் விவசாயி சாய் வந்துட்டார். நன்றி, வணக்கம்.